ஓகே. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு அண்ட் குட் ஈவினிங் ஸ்டூடண்ட்ஸ். அப்ப இன்னைக்கு நாங்க பார்க்க போறது ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு டாபிக். இம்பார்ட்டன்டான ஒரு டாபிக். அதுதான் நாங்க சொல்லுவோம் செக்ன்னு சொல்லுவோம். செக் காசோலை. என்ன செக் காசோலைன்னு சொல்லக்கூடிய விஷயம். அப்ப காசோலைன்னு சொல்லக்கூடிய விஷயம் எந்த தலைப்பு கீழால பொதுவா வரும் என்று சொன்னா 1 மினிட் இருங்க. ஓகே. காசோலைன்னு சொல்லக்கூடிய விஷயம் பொதுவாக எந்த தலைப்பு கீழால வரும் என்று சொன்னா நாங்க வணிக வங்கிகள் சொல்லக்கூடிய விஷயம் பேசிட்டு இப்படித்தானே வணிக வங்கிகள் சொல்லக்கூடிய விஷயம் பேசிட்டு அப்ப இதுவரைக்கும் நான் பேசின விஷயத்த சிம்பிளாவே யூனிட் 7 என்னென்ன விஷயம் பேசினேன்னு உங்களுக்கு கிளியர் பண்ணிட்டு வாரேன். யூனிட் 7 நாங்க ஃபர்ஸ்டுக்கே பேசின விஷயம் என்னன்னு சொன்னா பணம் என்றா என்னன்னு சொல்லி கிளியர் பண்ணோம். பணம் என்றா என்ன, அதுக்கெல்லாம் நிறைய விஷயங்கள் பேசணும். பணத்துக்கான வரை இலக்கணம், பணத்துல வகைகள், பணத்தில் இருக்கக்கூடிய பணத்துக்கு முன்னால் இந்த வரலாறு, அதே மாதிரி பணத்தினுடைய நல்ல பணத்தினுடைய பண்புகள், பணத்தினுடைய வகைகள், அதே மாதிரி பணத்துல மெயினான பணத்தினுடைய சேவைகள் சொல்லக்கூடிய நிறைய விஷயங்களை நாங்க பேசுவோம். இதெல்லாம் பேசுறது 7.1 7.1. ரெண்டாவது நாங்க பேசின இம்பார்ட்டன்டான ஒரு டாபிக் தான் என்னன்னு சொன்னா நிதி நிறுவனங்கள் என்று சொல்லக்கூடிய விஷயத்தை நாங்க ஸ்டார்ட் பண்ணினோம். இது நிதி நிறுவனங்கள். அந்த நிதி நிறுவனங்கள் என்று சொல்லக்கூடிய விஷயம் 7.2. நிதி நிறுவனங்களை நாங்க 4ஆக பிரிக்கையிலும் ஒன்றே வங்கி, ரெண்டாவது சரியா ஒன்று வங்கி, அடுத்தது நாங்க சொல்றோம் வைப்புகளை இயக்கக்கூடிய நிதி நிறுவனங்கள், நிதி கம்பெனிகள், சரியா வங்கி அல்லாத வைப்புகள் இயக்கக்கூடிய நிதி நிறுவனங்கள், அடுத்தது விசேட நிதி நிறுவனங்கள், அடுத்தது ஒப்பந்த சேமிப்பு நிறுவனங்கள் சொல்லக்கூடிய 4 நிறுவனங்கள் தான் எங்க நிதி கட்டமைப்புக்குள்ளால நிதி நிறுவனங்களுக்கு கீழால இருக்கக்கூடிய விஷயம் என்று சொல்லி பேசுவோம். அதுல வங்கின்னு சொல்லக்கூடிய விஷயத்த நாங்க வேறையா தூக்கி நாங்க 7.3ல வங்கியில ஒரு வங்கி தான் பெரிய ஒரு வங்கி, நிதி கட்டமைப்பையே கண்ட்ரோல் பண்ணக்கூடிய வங்கி மத்திய வங்கின்னு சொல்லக்கூடிய விஷயத்த பேசுவோம். மத்திய வங்கின்ற என்ன, அதோட நோக்கம் என்ன, அது என்னென்ன நோக்கத்தைகளால் இயங்குது, நோக்கத்துக்காக அடையிறதுக்கு என்னென்ன வேலையை செய்யுது, மத்திய வங்கின்றது செப்பரேட்டா ஒரு கவர்மெண்ட் ஆள், அப்ப கவர்மெண்ட்டுக்காக என்னென்ன செய்யுது, மத்திய வங்கி வணிகங்களோட வெற்றிக்கு என்னென்ன நடவடிக்கை செய்து எல்லா விஷயத்தையும் 7.3 கீழால பேசும். ஓகே, 7.3 கீழால பேசும். ரெண்டாவது வங்கி தான் வணிக வங்கி மாதிரி. ரெண்டாவது வங்கி தான் வணிக வங்கி. வங்கி அமைப்புல 3 வங்கி இருக்குது. ஒன்று சென்ட்ரல் பேங்க், அடுத்து கொமர்ஷியல் பேங்க், அடுத்து ஸ்பெஷல் பேங்க். சரி, கொமர்ஷியல் பேங்க், வணிக வங்கி, மத்திய வங்கி, விசேட வங்கி. அப்ப அந்த அடிப்படையில விசேட வங்கி, அந்த அடிப்படையில இந்த 7.3ல நாங்க மத்திய வங்கி ஃபுல்லா பேசி முடிச்சிட்டோம். எங்களுக்கு இன்னும் ஒரு வங்கி இருக்குது. என்னன்னு சொன்ன 2 வங்கி இருக்குது. உண்டு விசேட வங்கிகளும் அதே மாதிரி என்ன வங்கிகள் சொன்னா எங்கட வணிக வங்கிகளும். அப்ப 7.34 நாங்க பேசினது விசேட வங்கிண்டா யாரு, வணிக வங்கிண்டா யாரு, வணிக வங்கிக்கும் விசேட வங்கிகளுக்கும் இருக்கக்கூடிய டிஃபரண்ட் என்ன, வணிக வங்கிகள் என்றா என்ன, விசேட வங்கிகள் என்றா என்னன்னு சொல்லக்கூடிய எல்லா விஷயத்தையும் டீடைல்டாவே நாங்க என்ன செஞ்சோம், பேசிட்டு வணிக வங்கி செய்யக்கூடிய விசேடமான சேவிஸ் 2 ஒன்று கடன், அடுத்தது சேமிப்புன்னு சொல்லக்கூடிய அல்லது வைப்புன்னு சொல்லக்கூடிய விஷயம். இந்த வைப்பு கீழால 3 வகையான வைப்பு இருக்குது, கடனை கீழால 2 வகையான கடன் இருக்குது. அதுல ஒன்று வங்கி மேலதிக பற்று, அடுத்து வங்கி கடன். அந்த வங்கி கடனை 2ஆக நாங்க பிரிச்சோம், நுகர்வு கடன், வணிக கடன் என்று சொல்லி. அப்ப அதுல அந்த விஷயம் எல்லாத்தையும் நாங்க செப்பரேட்டா தெளிவா நாங்க பேசிட்டு வந்தோம். அடுத்து 7.5ல நாங்க பேசினோம் இதே வணிக வங்கி இந்த 2 சேவையை மட்டும் கொடுக்கிறது இல்ல, அவங்க இன்னும் நிறைய வெரைட்டியான சேவிசஸ்களை என்ன செஞ்சு கொண்டிருக்கிறாங்க, ப்ரொவைட் பண்ணி கொண்டு தான் இருக்கிறாங்க, கொடுத்து கொண்டு தான் இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட சேவிசஸ் என்னன்னு சொல்லக்கூடிய விஷயம் தான் டீடைல்டாவே நாங்க என்ன செஞ்சோம் 7.5ல பேசணும். அதுல பிரதிகர்த்தா சேவைகள், அதே மாதிரி பிரயாண காசோலைகள், அடகு சேவைகள், பாதுகாப்பு சேவைகள், கடன் அட்டை வசதிகள், அதே மாதிரி நாணய கடித வசதிகள் போன்ற நிறைய விஷயங்கள் வணிக வங்கிகள் செய்யணும் என்று ஒவ்வொன்றையும் நாங்க டீடைல்டாவே பேசினோம். அடுத்தது இந்த விஷயத்துல, இந்த வணிக வங்கிகள் செய்யற விஷயத்துல 2 ஸ்பெஷலிஸ்ட் ஆன சேவைகள் இருக்குது. அதுல ஒன்றுதான் அட்டை வகைகளை விநியோகம் செய்யறதும்,
மெயினா காசோலை என்று சொல்லக்கூடிய விஷயத்தை விநியோகம் செய்யறதும். வேற எந்த வங்கிக்கும் நல்லா நிகழ்ச்சிவோங்க, மத்திய வங்கியாக இருந்தாலும் விசேட வங்கியாக இருந்தாலும், விசேட வங்கியில் அதிகமான ஃபேமஸ் வங்கி என்எஸ்பி பேங்காவே இருந்தாலும் இவங்களுக்கு செக் இஷ்யூ பண்ண இயலாம். என்ன செய்யலாம்? செக் இஷ்யூ பண்ண இயலாம். என்எஸ்பி மாதிரி அக்கவுண்ட் டீக்கிற ஒருத்தருக்கு என்ன செய்யலாம்? செக் இஷ்யூ பண்ண இயலாம். சேம் டைம் வணிக வங்கியிலையும் சில வைப்புகள் இத்தனை 3 வகையான வைப்புகள் நாங்க பேசினோம். அந்த 3 வகையான வைப்புல சேமிப்பு வைப்புல ஒருத்தர் வச்சுக்கிறாரு. அப்படி இல்லாட்டி ஒருத்தர் நிலையான வைப்பு ஒன்று வச்சுக்கிறாருண்டா இவங்களுக்கும் கொடுக்கல் வாங்கலுக்காக செக்க இஷ்யூ பண்ண இயலாம். யூஸ் பண்ண இயலும், தெளிவா விளங்குங்க, யூஸ் பண்ண இயலும். ஆனா இவங்களுக்கு இவங்களோட பேர்ல செக் என்ன செய்யலாம்? கொடுக்க இயலாம். உதாரணம், நீங்க சேமிப்பு வைப்பு உங்கள்ட்ட இருக்குதுன்னு சொன்னா உங்களுக்கு ஆல்ரெடி இன்ஃபார்ம் பண்ண மாதிரி நீங்க கிளாஸ் ஃபீஸ் பே பண்ற 4 அக்கௌண்ட்டும் பிஓசி, ஹெச்என்பி, கொமர்ஷியல், அமானா, இந்த 4 அக்கௌண்ட்டும் எந்த அக்கௌண்ட்? சேவிங் அக்கௌண்ட். இந்த சேவிங் அக்கௌண்ட் யூஸ் பண்ற எனக்கு செக் புக் தர மாட்டான் அந்த சேவிங் அக்கௌண்ட் ஆல. நான் அமானா பேங்க்ல சேவிங் அக்கௌண்ட் யூஸ் பண்றேன்னா அமானா பேங்க் எனக்கு செக் புக் தர மாட்டான், நீங்க கொடுக்கல் வாங்கல் செய்யுங்கன்னு சொல்லி. ஏனென்றா எனக்கு அக்கௌண்ட் நான் ஹோல்டராக இருந்தாலும் அக்கௌண்ட்டுக்கு சொந்தக்காரராக இருந்தாலும் இந்த வைப்புக்கு, சேமிப்பு வைப்புக்கு செக் இஷ்யூ பண்ண இல்லை. எனக்கு அந்த வைப்புல இருந்து இன்னொருத்தருக்கு செக் இஷ்யூ பண்ண இல்லாத விளங்கணும். ஏண்ட பேர்ல நான் செக் கொண்டு வரைஞ்சி இன்னொருத்தருக்கு கொடுக்க இல்லை. அதுதான் நீங்க மெயினான விஷயம். அதே மாதிரிதான் சேமிப்பு நிலையான வைப்பு. ஆனா இன்னும் ஒரு வகையான வைப்பு, ஸ்பெஷலான வைப்பு, கேள்வி வைப்பு. இந்த வைப்பு எங்க மட்டும் வைக்கலும்? இந்த வணிக வங்கிகளை மட்டும் தான் வைக்கலும். இந்த விசேட வங்கிகளை வைக்க இயலாம் அப்படிப்பட்ட வைப்புகளை. சோ அந்த வைப்புக்கு மட்டும் தான் செக் இஷ்யூ பண்ண இயலுமான உரிமை ஈக்குது. அந்த வைப்பு யாருக்கெல்லாம் மீக்கிறாங்களோ அவங்க எல்லாம் செக் இஷ்யூ பண்ணி அவங்களுக்கு செக் புக் கொடுப்பாங்க. அந்த வைப்பு ஈக்கிறவங்களுக்கு அவங்க தான் செக் இஷ்யூ பண்ணி. அப்ப அதுவும் ஒரு வணிக வங்கிட ஸ்பெஷலான ஸ்பெசிபிக்கான ஒரு குறிப்பிட்ட சேவையாக இருக்கிறது. சோ அந்த அடிப்படையில அந்த செக் தொடர்பான விஷயங்களை இங்கேயும், அட்டைகள் வங்கி தொடர்பான விஷயத்தை இங்கேயும் பேசி முடிச்சுட்டா வணிக வங்கிகளும் இந்த வங்கி அமைப்பும் ஃபுல்லா கிளியர். அடுத்தது இதுக்குள்ளுக்கு சில நிறுவனங்களுக்கு சிம்பிளா பேசி முடிக்கலும், இதுக்குள்ளுக்கு சில நிறுவனங்களுக்கு சிம்பிளா பேசி முடிக்கலும், இதுக்குள்ளுக்கு சில நிறுவனங்களுக்கு அவங்க நடவடிக்கைகளை சிம்பிளா பேசி முடிக்கலும். அப்ப இது எல்லாத்துக்கும் சீனியர் கிடைச்சிடும். இன்னொரு கிளாஸ்ல இதை பேசி முடிக்கணும் இன்ஷா அல்லாஹ். அப்ப நாங்க இன்றைக்கு ட்ரை பண்ணி செக்கையும் இந்த அட்டை வகைகளையும் பேசி முடிப்போம். ஓகே, அப்ப இந்த விஷயத்தை பேசி முடிச்சா உங்களுக்கு நெக்ஸ்ட் வீக் மோஸ்ட் ப்ராபபிலியா நாங்க எக்ஸ்ட்ரா ஒரு வீக் இந்த கிளாஸ்ல இந்த வீக்ல போட பாப்போம், ட்ரை பண்ணி. அப்படி போட கிடைச்சா நெக்ஸ்ட் வீக் 8வது யூனிட் காப்புறுதி ஸ்டார்ட் ஆகும். ஓகே, பாடம் போற மெத்தட் கிளியர். அதாவது சம்டைம் நினைச்சிக்கும் 7.2 மிஸ் பண்ணிட்டு போறீங்கன்னு சொல்லி. ஏன் 7.2 மிஸ் பண்ணிட்டு போனேன்னா வங்கி அமைப்புகளை ஃபுல்லா பார்த்துட்டே தான் அடுத்த ஸ்டெப்ஸுக்கு மூவ் ஆகுறதுக்கு தான் அதை வங்கி அமைப்பை பார்த்துட்டு மூவ் ஆகுறதுக்கும் 7.2ல கூட மற்ற விஷயங்களை பத்தி பேசல. ஏன்னா இதெல்லாம் வணிக வங்கியோட கனெக்ஷன் தானே. ஸோ அந்த வங்கி அமைப்பு ஃபுல்லா பார்த்து முடிச்சுட்டோம்னா திருப்பி நாங்கள் அதுக்குள்ள வரத்தே வேண்டும். அதுக்கப்புறம் மற்ற நிதி நிறுவனங்கள் எங்களுக்கு ஈஸியாக பார்த்துட்டு மூவ் ஆக இயலும். கிளியரா பாடம் போற மெத்தட் சொல்லுங்க. இஷ்யூ இல்லத்தானே யாரும்? ஓகே ஓகே சரியா, இஷ்யூ இல்லை. ஓகே, அப்ப அடுத்த நாங்க இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போற விஷயம் செக் என்று சொல்லக்கூடிய விஷயம். செக். இந்த செக் என்று சொன்னா என்னன்னு சொன்னா சிம்பிளா காசு மாய்த்தான் ஆனா காசு இல்லை. காசு மாய்த்தான் ஆனா காசு இல்லை. டிஃபரண்ட் நிறைய இது. ஆனா காசு செய்யற வேலையில ஒரே ஒரு வேலையை மட்டும் தான் இந்த செக் செய்யும். எக்ஸாம்பிள் நீங்களே இப்ப ஏ என்று சொல்லக்கூடிய ஆள் ஒன்று இருக்கிறார், பி என்று சொல்லக்கூடிய ஆள் ஒன்று இருக்கிறார். ஏயும் பியும் ஒரே வேலையை செஞ்சார் என்று சொன்னா, ஏயும் பியும் ஒரே வேலையை செஞ்சார் என்று சொன்னா எனக்கு ஏ ஈக்குவல் பி என்று சொல்லிட்டு புரியணும். அப்படிதான் வரமா ஏயும் 4 பியும் 4 ஏ ஈக்குவல் பி. ஏ செய்யற வேலை அப்படியே செஞ்சா ஏக்கும் பிக்கும் சமன் என்று சொல்லிடும். ஆனா இங்க ஏட வேலையில பி ஒரு 50%, இல்லாட்டி ஏ 4 வேலை செய்யறேன்னு 4 வேலை செய்யுது, அதுல ஒரு 2 வேலையை பி செய்தார் சொன்னா ஏயும் பியும் சமன் என்று சொல்லிடுமா?
நீங்க சொல்லுங்க பாப்பா, லாஜிக்கலா சொல்ல போனா ஏ 4 வேலை செய்யுது, ஆனா அந்த 4 வேலையில 2 வேலை தான் பி செய்யுது அப்படிங்களா? ஏயும் பியும் உண்டா? ஏயும் பியும் உண்டா? உண்டாக ஏலா. ஏலா 2 பேரும் செய்யற வேலை வித்தியாசம். இவரு 4ண்டா இவரு 2. 4ம் 2 நீங்க சமன்ல கண்டிக்கிறீங்களா? 4 ஈக்குவல் சமன் 2 சரி, இப்படி கண்டிக்க மாட்டீங்க. எனது சமனாக இல்லா. அதே மாதிரிதான் பணம் என்று செல்லக்கூடிய ஆள் 4 வேலையை பண்ணும், 4 வேலையை செய்யும். பணம் என்று செல்லக்கூடிய ஆள் அந்த 4 வேலையை தான் நாங்க 7.1ல பேசிட்டு வந்தோம். ஒன்றுதான் பரிமாற்று ஊடகமாக பணம் வேலை செய்யும். என்ன செய்யும்? பரிமாற்று ஊடகமாக பணம் வேலை செய்யும். சாமான்களை வாங்குறதுக்கு, ஏதாச்சும் ஒரு சேவிஸ் ஒன்று வாங்குறதுக்கு நாங்க கேஷை கொடுத்தா எங்களுக்கு தேவையான சாமான் சாரி வீட்டுக்கே கொண்டு தருவாங்க. நாங்க கேஷை கொடுத்தா வீட்டிலிருந்தே ஒரு சேவிஸை பெற்றுக்கொள்ள. எக்ஸாம்பிள் தான், இப்ப நீங்க படிச்சு கொண்டிருக்கிறது ஒரு சேவிஸ். கேஷை பே பண்ணிட்டீங்க, வீட்டுல இருந்தே உங்களுக்கு என்ன செய்யணும்? கன்சியூம் பண்ணி கொண்டிருக்கீங்க. இப்படிப்பட்ட கேஷ் கொடுத்த உடனே சாமான் கிடைக்கிற விஷயத்த நான் சொல்லலாம் பரிமாற்றம். பரிமாற்றத்துக்கு ஒரு ஊடகமாக எனக்கு காசை பயன்படுத்தி இருக்கும். 2வது விஷயம் தான் என்னன்னு சொன்னா சேமிப்பு. என்ன சேமிப்பு? சேமிப்புண்டா எனக்கு சில நேரம் பின்னால் ஒரு விஷயம் தேவைப்படலாம், ஃபியூச்சருக்கு எனக்கு பணம் தேவைப்படலாம் என்றதுக்காக வேண்டி இந்த பணத்தை எனக்கு ஃபியூச்சருக்காக வேண்டி பயன்படுத்தி, ஆனா ஃபியூச்சருக்காக வேண்டி நான் சேமிச்சு வச்சதுக்கு பின்னால அந்த பணத்தினுடைய பெருமதி குறைகிறதோ இல்லாட்டி அந்த பணத்தினுடைய முகப்பெருமதி ஃபேஸ் வேல்யூ குறைகிறதோ பொதுவாக நடக்காது. அகப்பெருமதி குறையுது, ஆனா முகப்பெருமதி பொதுவாகவே என்ன செய்யாது? குறையாது. அப்ப சேமிப்பு ஊடகமாக எங்களுக்கு பணத்தை பயன்படுத்தி. அதே மாதிரிதான் பிற்போடப்பட்ட கொடுப்பன ஊடகம். என்ன? பிற்போடப்பட்ட கொடுப்பன ஊடகம். பிற்போடப்பட்ட கொடுப்பன ஊடகம் என்றா சம்டைம் நாங்க யாருமே என்ன இல்ல பெரிய ஆக்கள் இல்ல. பெரிய ஆக்கள்னு சொன்னா உலகத்துல வந்து எங்களுக்கு நினைக்கிறது எல்லாமே என்ன செய்ய போறல, கிடைக்க போறல. அப்படித்தானே? நினைக்கிற அமௌண்ட் கையில பணமாக வர போறல, நினைக்கிற ஜாப் எங்களுக்கு கிடைக்க போறல, நினைக்கிற டிகிரி எங்களுக்கு பொதுவாக கிடைக்கிறல்ல. அப்படித்தானே? நாங்க நிறைய விஷயம் நிறைய ட்ரீம் காண்போம், ட்ரீம் எல்லாம் என்ன செய்யறல, கிடைக்கிறல்ல. இதுதான் நாங்க சொல்றோம் லைஃப் என்று சொல்றது நினைக்கிறது கிடைக்கிறல்ல, கிடைக்கிறது அட்ஜஸ்ட் பண்றதுதான் லைஃப் என்று சொல்லுவாங்க. சோ அத மாதிரி உங்ககிட்ட எப்பயுமே பணம் ஈக்குவல் நீங்க நினைப்பீங்க, ஆனா மோஸ்ட் ஆஃப் டைம் பணம் இல்லாம நிறைய சிச்சுவேஷன்ஸை கடக்க வேண்டி வரும். சோ அப்படிப்பட்ட டைம்ல சாதாரணமாக நீங்க வளமையாக எடுக்க வேண்டிய பண்டங்கள் எடுத்துதான் ஆகும். பணம் இல்லைன்னு சொல்லி தின்னாம இருக்க இயலா, பணம் இல்லைன்னு சொல்லி ட்ரெஸ் ஒன்று போடாம இருக்க இயலா, பணம் இல்லைன்னு சொல்லி கல்வியை நுகராம இருக்க இயலா. சோ இந்த டைம்ல தான் நீங்க என்ன செய்வீங்கன்னா இந்த பண்டங்களை நீங்க பணம் கொடுத்து நுகர்ந்தீங்களோ அந்த பண்டத்தை நான் பின்னால பணம் தாரேன், 1 மாசம் கழிச்சு பணம் தாரேன், அடுத்த மாசம் பே பண்ண போல பே பண்றேன், இல்லாட்டி அடுத்த வீக்ல நான் பே பண்றேன், இல்லாட்டி அடுத்த கிழமையில நான் உங்களோட கடனை வந்து செட்டில் பண்றேன்னு சொல்லிட்டு ஏற்கனவே நுகர்ந்த பண்டங்களை நீங்க நுகருவீங்க. இந்த விஷயத்துக்கு தான் நாங்க சொல்றோம் பிற்போடப்பட்ட கொடுப்பனவு. பணம் அதுக்கு நம்பிக்கைக்குரிய ஊடகம் என்று சொல்லி எக்ஸாம்பிளோட 7.1 படிக்கிறது சொல்லிதான் தெரியுது. அப்ப அப்படிப்பட்ட ஊடகமாக பணம் தொழிற்படும். ஓகே, அதே மாதிரிதான் கணக்கீட்டு அழகு. பணத்தை வச்சு உலகத்தில் இருக்கிற எல்லா விஷயத்தையும் எடை போடி, இந்த ஒயிட் போர்டு எவ்வளவு, இந்த மார்க்கர் எவ்வளவு, நான் யூஸ் பண்ணிக்கிற டிஷர்ட் எவ்வளவு, அதே மாதிரி மனுஷன் உடம்புட பெருமதி எவ்வளவு, மனுஷன் கொடுக்கிற டைம் பெருமதி எவ்வளவு. 1.5 hour கொடுக்குறேன்டா வைங்களி, உங்களுக்கு எக்ஸாம்பிள் வைங்களி, உங்களுக்கு வந்து எவ்வளவு கிளாஸ் நடக்குது மாசத்துக்கு, தியரி ரிவிஷன் இதெல்லாம் சேர்த்து கிட்டத்தட்ட மாசத்துக்கு 3/4 கிட்டத்தட்ட 12 கிளாஸ் கிட்ட நடக்குது. பேப்பர் கிளாஸ் இல்லாம, பேப்பர் கிளாஸ் வந்து நெக்ஸ்ட் வீக் ஸ்டார்ட் ஆகும். 12 கிளாஸ் எக்ஸாம்பிள் 12 அப்ப 1500 ரூபாய் நீங்க பே பண்றீங்கன்னு சொன்னா 12 கிளாஸுக்கு எவ்வளவு வரும்? ஒரு 120 ரூபாய் வருமானு நினைக்கிறேன். 120 ரூபா வரும். எவ்வளவு வரும்? 120 ரூபா வரும். அப்ப எக்ஸாம்பிள் நான் ஒரு நாள் கிளாஸ் வந்து பொதுவாகவே 2 hour 1.5 hour தான் செய்யும். சம்டைம் 2.5 hour செய்யறது. எக்ஸாம்பிள் 2 hour செஞ்சேன்னு வைங்களே, 2 hour செஞ்சேன்டா ஒரு அவருக்கு எவ்வளவு வரும்? 60 ரூபா வரும். நீங்க ஒரு அவருக்கு எவ்வளவு பே பண்றீங்க? 60 ரூபா. சரியா? மொடசூரி பிள்ளைங்க கூட ஸ்கூல் மொடசூரி ஃபீஸ் கூட இதே மாதிரி நீங்க கூட பே பண்றீப்பீங்க. அப்ப ஒரு அவருக்கு இங்க பே பண்றது ஜஸ்ட் 60 rupees தான். 60 ரூபா தான் நீங்க பே பண்றீங்க கிளாஸ்ல. அப்ப பாருங்க, நான் ஒரு அவர் உங்களுக்கு ஸ்பெண்ட் பண்ண கொள்ள அதுக்கு பகரமாக நீங்க பே பண்ற அமௌண்ட் என்ன? 60 ரூபா. அப்ப இந்த காலத்துக்கும் இங்க பண ரீதியான பெருமதி ஒன்று இருக்குது. நான் யூஸ் பண்ற போன்
நீங்க யூஸ் பண்ற போன், நீங்க யூஸ் பண்ற எல்லா வெரைட்டிக்கும் பண ரீதியான பெருமதி. செல்ல போனா கிட்னிக்கு, மனித உடம்புல இருக்கிற எல்லா உறுப்புக்கும் பண ரீதியான ஒரு பெருமதி. அப்ப உறுப்புக்கே பெருமதிக்கு போல உலகத்தில் இருக்கிற எல்லா பொருளும் என்ன செய்யும்? பண ரீதியா அளவிடை. அதுதான் நாங்க சொல்றோம் கணக்கீட்டு அழகுன்னு சொல்றோம். அப்ப இந்த 4 ஆக்டிவிட்டியையும் பணத்தை கொண்டு செய்ய இயலும். ஆனா பணத்துக்கு பதிலாக நாங்க சில விஷயங்களை பயன்படுத்துறோம். அதுல ஒன்றுதான் காசோலை என்று சொல்லக்கூடிய விஷயம். அதே மாதிரி இன்னொன்றுதான் அட்டை வகைகள். நாங்க அடுத்த தேர்ச்சி மாற்றத்தை பேசக்கூடிய விஷயம் அட்டை வகைகள். இந்த ரெண்டும் பணத்துக்கு பகரமாக இன்றைக்கு பயன்படுத்தி கொண்டிருக்கிற விஷயம். எதுக்கு பகரமாக? பணத்துக்கு பகரம் என்று சொன்னா பணத்துல 4 ஆக்டிவிட்டியும் இவங்க செய்யறதில்ல. இவங்க இவங்களால செய்யமான மேக்சிமமான வேலை ஒரு பரிமாற்று ஊடகம், சேம் டைம் பிற்போடப்பட்ட கொடுப்பன ஊடகம். என்ன செய்யணும்? இந்த செக் என்ன செய்யணும்? யூஸ் பண்ணி நான் எப்படி யூஸ் பண்ண உங்களுக்கு சொல்லிட்டாரு. செக்கை யூஸ் பண்ணிடும் பரிமாற்றத்துக்கும் ஒரு பிற்போடப்பட்ட கொடுப்பனவு கருவியை வார்த்தை யூஸ் பண்ணி, கடன் அட்டைகளை யூஸ் பண்ணி எதுக்காக ஒரு பரிமாற்றத்துக்கும் பிற்போடப்பட்ட கொடுப்பனவுக்குமாக யூஸ் பண்ணி. பாருங்க, பணம் 4 ஆக்டிவிட்டி செய்யறேன்னு சொன்னா பணத்துக்கு பதிலாக பயன்படுத்தக்கூடிய காசோலையும் பணத்துக்கு பதிலாக பயன்படுத்தக்கூடிய அட்டை வகைகளும் 2 ஆக்டிவிட்டி தான் செய்யுது. அப்போ ஒரு நாளும் 4 2க்கு ஈக்குவல் ஆகாத மாதிரி பணத்துக்கு ஒரு நாளும் காசோலை ஈக்குவல் ஆகாது. இதனால காசோலை என்றது ஒரு பணமாக கேட்டா டைரக்டா நீங்க என்ன கொடுக்கணும்? டெபினிட்லி அவை இல்லை. இதே கொஸ்டின் எக்கனாமிக்ல நீங்க பார்த்திருப்பீங்க, இதே கொஸ்டின் பிசினஸ் ஸ்டடீஸ்லயும் பாஸ் பேப்பர்ல கேட்டீங்க. அதனால காசோலையோ இல்லாட்ட அட்டை வகைகளோ ஒரு நாளும் பணத்துக்கு ஈக்குவல் ஆகாது. அதுக்கு ரீசன் இதுதான். பணம் செய்யற எல்லா ஆக்டிவிட்டியும் இவங்களால செய்யலாம். பணம் செய்யற ஒரு சில ஆக்டிவிட்டியை மட்டும் இவங்க தற்காலிகமாக செய்வாங்க. அவ்வளவுதான் இவங்களுக்கும் அவங்களுக்கும் ரெடி. அப்ப இதுல பணம் என்று சொல்லக்கூடிய விஷயத்தை உடுவோமே நாங்க பேசிட்டோம் தானே. இந்த காசோலை என்று சொல்லக்கூடிய விஷயம் எப்படி பரிமாற்று ஊடகமாக தொழிற்படும், எப்படி பிற்போடப்பட்ட ஊடகமாக தொழிற்படும் என சொல்லக்கூடிய விஷயம் தான் நாங்க இப்ப பேச போறோம். இப்ப பரிமாற்று ஊடகம் என்று சொன்னா என்னன்னு சொன்னா, இந்த காசோலை நாங்க எப்ப பயன்படுத்துறோம்டா, எங்களுக்கு உலகத்துல எல்லாத்தையுமே நான் என்ன செய்யலாம்? கேஷ் கொடுத்து, ரெடி கேஷ் கொடுத்து வாங்கலாம். உலகத்து அந்த மாதிரிதான் இவன் நிலைமையை படைச்சிக்கிறேன். எல்லாத்துக்கும் என்ன செய்யலாம்? ஓண்டிய சாமனை ரெடிமேட் பண்ணி, இல்லாட்டி ஓண்டிய சாமனை ரெடிமேட்டோ எப்படியோ ரெடி கேஷ் கொடுத்து என்ன செய்யலாம்? வாங்கலாம். அப்படி வாங்கலன்னு இது உலகமாய்க்க சொர்க்கமா தான் நீக்கும். அப்ப அதனால இந்த நிலைமை டைம்ல எனக்கு சில பண்டங்கள் அவசரமாக வாங்கிடும் என்றா ஒரே ஒரு ஆப்ஷன் தண்ணிக்கு கடன். என்ன செய்யறது? கடன். நான் உங்களுக்கு பொறகு தாரேன் என்று சொல்லிட்டு கடனுக்கு சாமான்களை வாங்கி, இதுதான் பிற்போடப்பட்ட கொடுப்பன ஊடகம் நாங்க தெளிவா சொன்னோம். பிற்போடப்பட்ட கொடுப்பன ஊடகம். ஆனா என்ன செய்வாங்கன்னு சொன்னா எல்லாரும் அதுக்கு ஓகே சொல்ல மாட்டாங்க. இப்ப நீங்க எவ்வளவு தான் நல்லவங்களாக இருக்கீலும், ஊர்ல நீங்க பெரிய ஆளாக இருக்கீலும், உங்களோட பேரை தெரியாதவங்க ஊர்ல யாருமே இல்லாதவங்களாக இருக்கீலும், ஆனா என்ன செய்ய மாட்டாங்க? மனிதன் என்று வரப்போல நம்பிக்கை என்று சொல்லக்கூடிய விஷயம் பொதுவாக போறவுதான். சம்டைம் எக்ஸாம்பிள் வைங்களே, நீங்க டெய்லி கிளாஸ் வார ஒரு ஸ்டூடெண்ட், நான் 2026 பெஞ்சுக்கு ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து சில ஸ்டூடெண்ட்ஸ் இன்னும் கிளாஸஸ் வந்து கொண்டிருக்கிறாங்க கண்டினியூவா, பல ஸ்டூடெண்ட்ஸ், நிறைய பேர். அப்ப அதுல ஏதாச்சும் ஒரு ஸ்டூடெண்ட்ஸ், சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பொதுவாகவே நான் பேமெண்ட் பண்றதுக்கு முன்னாலே, டேட் வர்றதுக்கு முன்னால, மெசேஜ் போடுறதுக்கு முன்னாலே டைம் பேமெண்ட் பண்றவங்க இருப்பாங்க, நிறைய பேர் ஈக்கிறாங்க. சரியா? அப்ப இந்த கிளப் செஷன்ல நிறைய பேர் ஜாயின் ஆகிறாங்க, பேமெண்ட் மெசேஜ் போடுறதுக்கு முன்னாலே பேமெண்ட் பண்றவங்க. அப்ப நீங்க பண்றது வந்து சம்டைம் டைம் சல் இஷ்யூவாக இருக்கிறது, மனுஷன் தானே சல் இஷ்யூவாக இருக்கிறது. நீங்க டைம் கேட்டா நான் என்ன செய்ய போறேன்? தரத்தான் போறேன். அப்ப இதுல இந்த மாதிரி இடத்துல எக்ஸாம்பிள் நீங்க எவ்வளவுதான் பெர்ஃபெக்டான ஒரு ஆளாக இருந்தாலும், டைமுக்கு நீங்க பேமெண்ட் பண்ற ஒரு ஆளாக இருந்தாலும், நீங்க டைம் மிஸ் ஆக நான் என்ன செய்வேன்? உங்களுக்கு மெசேஜ் போடுவேன். என்ன செய்வேன்? மெசேஜ் போடுவேன். அப்ப இது வந்து 2 ரீசனாக இருக்கிறது. ஒன்று, ஞாபகம் மறதிக்காக மெசேஜ் போடு. அப்படி இல்லாட்டி சம்டைம் ஃபீஸ் பே பண்ணாம இருப்பாங்களோ இந்த பயத்துல போடு. அப்படித்தானே? அப்ப இது உலகத்துல அப்படிதான். யாராக இருந்தாலும் நீங்க எவ்வளவு தான் 100% இதுக்கு முதல் கொடுக்கல் வாங்கல ஹிஸ்டரியை நீங்க மேக் பண்ணி இருந்தாலும், பணம் என்று வரப்போல அவங்க என்ன செய்ய மாட்டாங்க? நம்பிக்கையை கொண்டு வர மாட்டாங்க. அது யாராக இருந்தாலும் அப்படி. பேரண்ட்ஸாக இருந்தாலும் பேரண்ட்ஸ் நம்புவாங்க. உங்களோட பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் ஆக இருந்தாலும் நீங்க ஃபியூச்சராக உங்களை விளங்கும், கொடுக்கல் வாங்கல் செய்யற ஒரு காலகட்டமாக உங்களை விளங்கும் இந்த உண்மையை. சரியா? பணம் என்று சொல்லி வரப்போல யாரும் என்ன செய்வாங்க? படத்துக்கு முன்னால நம்பிக்கைன்னு சொல்லக்கூடிய விஷயம் யாராக இருந்தாலும் 0 தான். அப்படிப்பட்ட ஒருத்தர்கிட்ட நீங்க சாமானிய சல்லிய பிறகு தாரே என்று சொல்லி எடுக்க கொள்ள
என்ன செய்ய மாட்டாங்க, சல்லி தர மாட்டாங்க. எது வரைக்கும் தர மாட்டாங்க, உங்களுக்கு ஒரு ப்ரூஃப், நீங்க சல்லி தரோணும் ஒரு ப்ரூஃப் ஒன்று எடுக்கும் வரைக்கும் உங்ககிட்ட சல்லி தர மாட்டாங்க. சாட்சி ஒன்று என்னொன்னும் உலகத்துல எதுக்கும் என்னொன்னும் சாட்சி ஒன்று ஒண்ணும். அப்ப சாட்சி ஒன்று வரும் வரைக்கும், ஒரு ப்ரூஃப் ஒன்று, ஒரு எவிடன்ஸ் ஒன்று இருக்கும் வரைக்கும் உங்களுக்கு அவங்க சல்லியோ சாமனோ கடனுக்கு தர மாட்டாங்க. அப்படி எவிடன்ஸா யூஸ் பண்ணக்கூடிய ஒரு கொடுக்கல் வாங்கல் பத்திரம் தான் என்னன்னு சொன்னா கொடுக்கல் வாங்கல் பத்திரம். ஒரு எவிடன்ஸ், ஒரு எவிடன்ஸ், வேற ஒண்ணும் இல்லை, இது ஒரு ஆதாரம் மட்டும்தான். பிற்போடப்பட்ட கொடுப்பனவுக்காக யூஸ் பண்ணக்கூடிய இல்லாட்டி பரிமாற்ற நடவடிக்கைக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆதாரத்துல பேரு தான் என்ன, செக். இது ஒரு எவிடன்ஸ் மட்டும்தான், வேற எதுவும் இல்லை. என்ன எவிடன்ஸ் சொன்னா, இப்ப உதாரணமா எப்பவுமே நான் ஒரு சப்பாத்து கடையை செஞ்சுட்டு போறேன், நான் என்ன செய்யறேன், சப்பாத்து கடையை செஞ்சுட்டு போறேன். இதுதான் என்ன சப்பாத்து கடை. ஏன் சப்பாத்து கடை செல்லா, எங்களோட பேர் இருக்கும் போத எங்கட பாப்பா வந்து சப்பாத்து கடையை செஞ்சார். அந்த டைம்ல செக் கொடுக்கல் வாங்கல் அதிகம் யூஸ் பண்ணதுனாலதான் நான் அவங்களுக்கு ஈஸிக்காக வேண்டி சொல்றேன். அப்ப சப்பாத்து கடையை செஞ்சுட்டு போறாரு, போக போல எப்பயுமே சப்பாத்துன்னு செல்ல போல பொதுவா வேற அது கூட தானே. சாதாரணமா ஒவ்வொரு சப்பாத்தும் 5000 ரூபாய் 6000 ரூபாய் விற்கிறேன்னு சொன்னா 2500 ரூபாய் கிட்ட கொஸ்ட் வரும் ஒரு சப்பாத்து. அப்ப சாதாரண 2-3 சப்பாத்து கொண்டு கடையில வச்சுக்கொண்டு கீழே தானே பெரும்பாலும் ஒரு 100-150 சப்பாத்து தான் எடுப்பாங்க. அப்ப ஒரு சப்பாத்து, ஒரு பிராண்டிலே சப்பாத்து எடுக்க எவ்வளவு வரும், கிட்டத்தட்ட 2.5 லட்சம் கிட்ட வரும். கிட்டத்தட்ட எவ்வளவு வரும், 2.5 லட்சம் கிட்ட வரும். இது ஒரு பிராண்ட் இல்ல. அப்ப இப்படி பெரிய 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 பிராண்ட்கள்ல நிறைய 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 சாமான்கள் வாங்க போல கிட்டத்தட்ட ஒவ்வொரு சப்பாத்துகளையும், சாதாரண எல்லா சப்பாத்துகளையும் விதமாயிட்டான். அப்ப 1 மில்லியன் 2 மில்லியன் அமௌண்ட் வரையிலும், என்ன வரையிலும் சாமான் வாங்கல பேச்சஸுக்கான பில் 2 மில்லியன் வரையிலும். ஆனா 2 மில்லியன் எப்பயுமே இந்த சப்பாத்து கடையில ஓனர்கிட்ட ஈப்பாரு ஈக்குமான்னு கேட்டா சில கடைகள் ஈக்கும், சில கடைகள் ஈக்காது. சில கடைகள் ஓடுறது எப்படி, ரொட்டேட். ஸ்ரீலங்கா மாதிரி தான் இவங்ககிட்ட இது கடன் எடுக்கிற இந்த கடன் டேட் மார்ச் 31 கெட்டோம் சொல்லி மார்ச் 31 இவர் கடன் கேட்க போல இன்னொருத்த கடன் எடுக்குது. அந்த கடன் எடுத்து இவருக்கு செட்டில் பண்ற, அப்ப இவருக்கு கடன் கேட்க போல இன்னொருத்த கடன் எடுக்குது. இப்படி ஸ்ரீலங்கா இப்படி கடன் ரொட்டேட்ல ஓடுறோம், அத மாதிரி ரொட்டேட்ல ஓடுற நிறைய கடைகள் ஈக்குது. சாமனை எடுத்துட்டு வியாபாரத்தை பண்ணிட்டு சல்லி வந்த பொருள் லாபத்தை எடுத்துட்டு கடனை செட்டில் பண்ற கம்பெனிஸ் கடைகள் தான் கூடையாவே ஸ்ரீலங்கால இயங்கி கொண்டு ஈக்கிறாங்க. அது இல்லாம ஆரம்பத்துல பெரிய கேபிட்டல் ஒன்று போட்டு எவ்வளவு கண்ண முறையடிக்க சாமான் வாங்கக்கூடிய கம்பெனிஸ் பொதுவாக ஸ்ரீலங்கால குறையும். சோ அந்த அடிப்படையில ஒரு 2.5 லட்சத்துக்கு பில்லுக்கு ஒரு சப்பாத்து வாங்கிக்கிறேன்னு வைப்போம். இவரோட கையில பேலன்ஸ் செய்கிறது 50,000 ரூபாய் மட்டுமேடா 2 லட்சத்துல சாமான் இவருக்கு எடுக்கணும். பட் அவைலபிள் ஆன மணி, சஃபிஷியன்டான மணி கையில இல்லை, போதுமான அளவு கையில சல்லி இல்லை. சோ இந்த டைம்ல இவர் என்ன செய்வாரு, இந்த கடைக்கு சாமான் தந்தவர் எப்பவுமே கொழும்புலிக்க பெட்டாலிக்கு ஒரு ஷொப் பண்ணி வைப்போமே, பெட்டாலிக்கு ஒரு ஷொப். சம்டைம் இந்த ஷொப்புல ஒரு 1-2 தடவை தான் கொடுக்கல் வாங்கல் செஞ்சிக்க கூட ஈக்கலும். அப்படி இல்லாட்டி இந்த ஷொப்புல டெய்லி கொடுக்கல் வாங்கல் செய்யக்கூட ஒரு கஸ்டமராக கூட இவர் ஈக்கலும். இருந்தாலும் இவ்வளவு பெரிய அமௌண்ட் என்று வரக்குள்ள நீங்க கடன் கேட்டா என்ன செய்ய மாட்டாங்க, அவங்க தர மாட்டாங்க. உங்களோட பேரண்ட்ஸ் அப்படி நீங்க செஞ்சு பாத்தீங்கன்னா கேட்டு பாருங்க, அப்படி தர மாட்டாங்க. நீங்க எவ்வளவு பெரிய ஹிஸ்டரி ஒன்று விட்டுருந்தாலும் ஓகே, நீங்க எவ்வளவு பெரிய நல்ல கொடுக்கல் வாங்க மெத்தட் ஒன்று ஃபாலோ பண்ணிருந்தாலும் ஓகே, உங்களுக்கு அந்த சாமான் கிடைக்காது. அப்ப உங்கள்ட்ட என்ன கேட்பானுண்டா, ஒரு ப்ரூஃப் ஒன்று கேட்பான். நீங்க என்ன செய்யறீங்க, அதுக்காக வேண்டி உங்களுக்கு எப்பவுமே நடைமுறை கணக்கு அக்கௌண்ட் ஒன்று சொல்லி பிஓசி பேங்க்ல சரி சரி. அப்ப நீங்க என்ன செய்றீங்கன்னா ஒரு பேப்பர் ஒன்று குடிப்பீங்க ஒரு ப்ரூஃபாக. அந்த பேப்பர் தான் இன்னவாய்க்கும் செக்காக இருக்கும். பேப்பர் தான் செக்காக இருக்கும். உதாரணமா ஸ்கூல்ல நீங்க என்ன செய்றீங்கன்னு சொன்னா லீவு போட்டிப்பீங்க தானே, நிறைய டைம்ல லீவு போட்டிப்பீங்க. இப்ப வந்து லீவு போட்டா பொதுவாக அட்வான்ஸ் லெவல்ல பொதுவாக கணக்கு எடுக்கிறல், அப்படித்தான் ஸ்கூல்ல லீவு போட்டா கணக்கு எடுக்கிறல். இப்ப நாங்க எல்லாம் அட்வான்ஸ் லெவல் செய்யற டைம்ல அப்ப எங்களுக்கு வந்து ஸ்டடி லீவ் வந்து நாங்க பிரின்சிபல்கிட்ட கேட்டே எடுத்துட்டோம். ஸ்கூல்ல பாடம் நடக்கிறல்ல எனக்கு ஸ்டடி லீவ் தாங்கன்னு சொல்லி கிரேட் 12 நாங்க சொன்னோம், கேட்டு எடுத்து எல்லாருமே வீட்டுல படிச்சு ஸ்டார்ட் பண்ணோம் கிரேட் 12 இருந்து. அப்ப கிரேட் 13 ஆக போல எல்லாம் அது இஷ்யூ ஒன்று ஆகல. ஸ்டடிஸ் 80% வரவு ஓணுமெண்ட் சொன்னதுக்கு அதெல்லாம் பாக்குறல்ல, பொய்க்கு யூனிவர்சிட்டில அப்படிதான் 80% வரவு ஓணுமெண்ட் சொல்லுவாங்க. பட் மோஸ்ட் ஆஃப் டைம் இது வரைக்கும் நாங்க பேத்திக்கோ ஒரு 3 மாசம் தான் யூனிவர்சிட்டி பேத்திக்கோ, பட் 3 வருஷம் கம்ப்ளீட் ஆக போகுது. ஆனாலும் என்ன செஞ்சுக்கும் 3 மாசம் தான் யூனிவர்சிட்டி பேத்திக்கும். அப்ப அப்படி அதெல்லாம் செக் பண்ண மாட்டாங்க.
சரியா? அப்ப அதனால அது ஓகே விடுவோமே. அப்ப நீங்க என்ன செஞ்சீங்கன்னு சொன்னா 6ஆம் 7ஆம் வகுப்புல உங்களுக்கு வந்து தெரியும் ஸ்கூலுக்கு போகாட்டி கேஸ் பாரு. அப்படித்தானே? ஸ்கூலுக்கு போகாட்டி கேஸ் பாரு. 6ஆம் வகுப்பு 7ஆம் வகுப்புல நீங்க சரி மட்டும் பயந்துட்டீங்க, நாங்களும் படிச்சுதான் ஏந்திப்போம். அப்ப அந்த டைம்ல நீங்க என்ன செய்வீங்கன்னு சொன்னா ஸ்கூலுக்கு முதலாவது வந்து லீவ் போட்டுறீங்க. எப்பயுமே மண்டேன்னு சொல்லி மண்டே லீவ் போடுறீங்க. ஓகே, உங்களோட மிஸ் வந்து சாதாரண மிஸ் சொன்ன சமைப்பாங்க. டியூஸ்டே நீங்க என்ன செய்வீங்க? லீவ் போட்டுறீங்க. சம்டைம் உங்களோட மிஸ் என்ன செய்வாங்க? வீட்டுக்கு கோரன்னு அடிப்பாங்க. பிள்ளைக்கு என்ன ஆச்சோ தெரியாம. சரி, நீங்க வெனிஸ்டே என்ன செய்றீங்க? லீவ் போடுறீங்க. அப்படி 3 நாள் லீவ் போட்டா இப்பயும் அப்படித்தானே? அப்போ ஹார்டி கேஸ். ஓகே, சம்டைம் பாடம் நடக்கிறேன்னு சொன்னா போனதுக்கு இஷ்யூ வண்டியில பாடம் நடக்காட்டி எப்படிதான் போய்க்கு கேஸ போடுவாங்க. நாங்க என்ன செய்வோம்? போகாமிக்கிறது பெட்டர். ஏன்னா அப்படி 80% வரவெல்லாம் சீரியஸாவே பொய்யாது. சரியா? எங்களோட ஸ்கூலை பொறுத்த வரைக்கும் சாப்பிட்டீங்க. உங்களோட ஸ்கூல் எப்படியா தெரியா? எங்களோட ஸ்கூல்ல வந்து 100% பொய்யாது. 80% வரவில்லாட்ட அப்படி இப்படி சொல்லுவாங்க. பட் ஆனா டெஃபினெட்லியாவே போய். ஓகே, சரி, நீங்க 3 நாள் போடுறீங்கன்னு 3 நாள் லீவ் போட்ட பிறகு உங்களுக்கு என்ன செய்வாங்க? எங்களோட ஸ்கூல்ல ஒரு ரூல் உண்டு. உங்களோட ஸ்கூல்ல எப்படியோ சரியா? ஒரு நாள் நீங்க லீவ் எடுத்தீங்கன்னு சொன்னா பேரண்ட்ஸ்ட கடிதத்தோட வரும். ஏன் லீவ் எடுத்தீங்கன்னு சொல்லி. 2 நாள் லீவ் எடுத்தா பேரண்ட்ஸோட கடிதத்தோட வரணும். 3 நாள் லீவ் எடுத்தா பேரண்ட்ஸ் கூட்டிட்டு வரணும். இதுதான் எங்களோட ஸ்கூல்ல ரூல். உங்களோட ஸ்கூல்லயும் அதிகமா தெரியும். அப்ப நான் எப்பவுமே 3 நாள் லீவ் எடுத்தேன்னு சொல்லி, இப்ப நான் 3 நாள் லீவ் எடுத்துட்டு நான் போய் சொல்றேன், இப்படிதான் எனக்கு சுகம் இல்ல என்ன சொல்றேன். நான் ஒன்றுமே கொண்டு போகல, பேரண்ட்ஸையும் கூட்டியும் போகல, லெட்டர் ஒன்றும் எடுத்துட்டு போகல. 3 நாள் விடுமே, 2 நாள் லீவ் போட்டேன்னு 2 நாள் லீவ் போட்டுட்டு நான் ஒரு லெட்டர் கூட எடுக்காம போயிட்டு என்ன செய்யறேன், இப்படித்தான் எனக்கு சுகம் இல்ல, மூச்சடித்து கொள்ளையெல்லாம் இருந்துச்சு, சரியான மட்டும் காய்ச்சலாக இருந்துச்சு, அதனால வந்து கொள்ள கிடைக்கலன்னு சொன்னாலும் என்ன செய்ய மாட்டாங்க? கணக்கெடுக்க மாட்டாங்க. கணக்கெடுக்காம தண்டிக்க வேண்டிய எவ்வளவு தண்டிக்கணுமோ அவ்வளவு தண்டிப்பாங்க. எங்களோட ஸ்கூல்ல எல்லாம் அந்த டைம்ல எப்படின்னு சொன்னா கிரிக்கெட் பெட்டி ஸ்கூலை குறை சொல்றதுக்கு இல்ல, சில டீச்சர்ஸ் மாட ஆக்டிவிட்டிஸ் பிரச்சனை. சரியா? கிரிக்கெட் பெட்டிங் சொன்னா ஹார்ட் பால் கண்டிப்பீங்க தானே? உதாரணமா வேர்ல்ட் கப் நடந்தது யூஸ் கிரிக்கெட்ல அவங்க பெட்டிங் பண்ண கூட யூஸ் பண்ற பெட். அப்ப அந்த பெட்டை 2ஆ பொழந்துதான் அடிப்பான். சரி, ஒவ்வொருத்தண்ட கை ஓட்டி ஆவி இப்படி பெரிய ஹாஸ்பிட்டல் எல்லாம் இந்த கேசி பத மாதிரி 2 நாள் லீவ் எடுத்தாலும் அடிப்பான். 2 நாள் இப்படி போர்ட்ல கையை வச்சு திரும்ப சரி அடிப்பான். அப்ப அப்படி அடிக்கிற டைம்ல இவர் எவ்வளவு தான் காய்ச்சல் என்ன சொன்னாலும் என்ன செய்ய மாட்டாங்க? நம்ப மாட்டாங்க. எதுவரைக்கும் நம்ப மாட்டாங்க? உங்களுக்கிட்டேந்து லெட்டர்ல உங்களோட பேரண்ட் சிக்னேச்சர் பண்ணின ஒரு ப்ரூஃப் இருக்கும் வரைக்கும் உங்களே நம்ப மாட்டாங்க. நீங்க ஃபர்ஸ்ட் ரேங்க்ல இருந்தாலும் பிரச்சனை இல்லை, ஸ்கூல்ல டொப்பராக இருந்தாலும் பிரச்சனை இல்லை, யாராக ஸ்கூல்ல ஹெட் ப்ரிஃபெக்ட் ஆகினாலும் பிரச்சனை இல்லை. 2 நாளோ 1 நாளோ லீவ் எடுத்தா பேரண்ட்ஸ் சிக்னேச்சர் இருக்கிற ப்ரூஃப் ஒன்று கேட்பாங்க. இதே மாதிரி தான் இங்கேயும். நீங்க எவ்வளவு தான் ஹிஸ்டரி ஒன்று கொண்டு போயிருக்கீங்க, இது வரைக்கும் கடன் வச்சே இல்லை. அப்படி இருந்தாலும் நீங்க கொடுக்கல் வாங்கல் செய்யக்கூட நீங்க ஈக்கிறது பலம் கொடையில, இவர் ஈக்கிறது கொழும்புல. சோ கிட்டத்தட்ட 150 கிலோமீட்டர் டிஃபரண்ட். இப்படிப்பட்ட இடத்துக்கு இவர் ப்ரூஃப் ஒன்று இல்லாம என்ன செய்ய மாட்டாரு? சாமன் தர மாட்டாரு. ஸ்கூலுக்கு பாருங்களே, 11 வருஷம் போயிட்டு ஸ்கூல்ல 11 வருஷமும் ஸ்கூல்ல டீச்சர்ஸ் மாற தெரியும். அப்படி இருக்கிற நேரத்தையுமே 2 நாள் புகாட்டி லெட்டர் கொண்டு பாட்டி இப்படி அடிக்கிறாங்கடா. 2-3 வருஷம் கொடுக்கல் வாங்கல் செஞ்சு இவரு நம்புவாரா? நம்ப மாட்டாரு. உங்கள்ட்ட ஒரு ப்ரூஃப் ஒன்று எதிர்பார்ப்பாரு. என்ன ப்ரூஃப்? நீங்க சிக்னேச்சர் பண்ணின ப்ரூஃப். நீங்க சிக்னேச்சர் பண்ணின ப்ரூஃப். நீங்க சிக்னேச்சர் பண்ண ப்ரூஃப். என்னத்த சொல்லிக்கணும்? அதுல என்னத்த சொல்லிக்கணும்டா ப்ரூஃப். இதுல நீங்க என்னத்த சொல்லிப்பீங்க? இந்த மண்டே, இந்த டியூஸ்டே, எக்ஸாம்பிள் இந்த மண்டே 9ஆம் தேதி தானே, 9ஆம் தேதி மார்ச் 9ஆம் தேதியும் மார்ச் 10ஆம் தேதியும் எனக்கு கடுமையான இருமல் காரணமாக, இல்லாட்டி எனது மகன் கடுமையான இருமல் காரணமாக பாடசாலைக்கு சமூகம் தரவில்லை, எனவே அவரை தண்டிக்காது மன்னிக்குமாறு தயவுடன் வேண்டுகிறோம் என்று சொல்லி, அது பொதுவா பாடம். அந்த லெட்டர் பொதுவா எல்லா பேரண்ட்ஸும் அப்படித்தான் எழுதுவாங்க. இல்லாட்டி புள்ளைய எழுதி புள்ளைய சைன் வச்சுட்டு வருவாங்க. அதெல்லாம் கணக்கெடுக்க மாட்டாங்க. பட் ஆனா லெட்டரும் சைனும் முக்கியம். அப்ப அப்படி உண்மைப்படுத்தி ஒரு லெட்டர் எழுதுவாங்க. அதே மாதிரி தான் நீங்க ஒரு லெட்டர் கொடுக்கணும். என்ன லெட்டர்ன்னு சொன்னா, நாங்க ஒரு ப்ரூஃப் கொடுக்கணும் சிக்னேச்சர் பண்ணி. நான் எக்ஸாம்பிள் எப்பவுமே இந்த 2 லட்சத்தை 2 மாசத்துலதான் கொடுக்குறேன்னு சொல்லி, அப்ப நான் இன்னைக்கு எடுத்த பொருட்கள் நாங்க எக்ஸாம் இன்னைக்கு 10ஆம் தேதி 11ஆம் தேதி தானே, 11ஆம் தேதி நான் இன்னைக்கு சாமான் எடுத்தீங்கன்னு சொன்னா நான் போடணும் 5ஆம் மாசம் 11ஆம் தேதி. எப்ப? 5ஆம் மாசம் 11ஆம் டேட்டை போடணும். 5ஆம் மாசம் நான் பெருசா எழுதி காட்டுறேன். நீங்க டேட்டை போடணும் கட்டாயம்னா 5ஆம் மாசம்
5ஆம் மாசம் சாரி 11ஆம் தேதி ஜஸ்ட் டேட் தான் வரும். 5ஆம் மாசம் 2026 நாங்க சரி உங்களுக்கு பேமெண்ட்டை பண்றேன். அது முதலாவதா போடும். டேட் எப்ப பேமெண்ட் பண்றீங்க? இன்றைக்கு நீங்க டேட் போட மாட்டீங்க, பொதுவா ஒரு காலம் கழிச்சுதான் போடுவீங்க. ஆனா உங்களுக்கு மேக்சிமம் கடன் தருவாங்க எவ்வளவு காலத்துக்கு? 6 மாசத்துக்கு. இந்த ப்ரூஃப் எவ்வளவு காலத்துக்கு வெளியிட்? 6 மாசத்துக்கு தான் வெளியிட். அதாவது நீங்க மார்ச் 11ஆம் தேதி நீங்க சல்லி எடுத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு மேக்சிமம் இதுல கொண்டு போய் போடுவீங்க 9ஆம் மாசம் 11 தான். 10ஆம் மாசம் 11 போட்டா இந்த ப்ரூஃப் ரிஜெக்ட், எதிர்பார்க்க ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. அதனால நான் என்ன செய்யறேன், 2 மாசம் டைம் எடுத்து 5ஆம் மாசம் 11ஆம் தேதி உங்களுக்கு செட்டில்மெண்ட் பண்றேன்னு சொல்லி போடும். 2வது நீங்க போடணும், யாருக்கே நான் கொடுக்கணும், நான் உங்களுக்கு தானே தரணும், இந்த கம்பெனி தானே தரணும். எக்ஸாம்பிள் இந்த கம்பெனி ஏபிசி பிரைவேட் லிமிடெட் சொல்லி ஏபிசி பிரைவேட் லிமிடெட். அப்ப நான் இந்த இடத்துல போடுறேன் ஏபிசி பிரைவேட் லிமிடெடுக்கு ஒரு லெட்டர் ஆயிட்டானா ஸ்பெஷாலிட்டி கொள்வான ஒரு லெட்டர் ஆயிட்டான். ஏபிசி பிரைவேட் லிமிடெடுக்கு என்ன செய்றேன், இந்த தொகை எவ்வளவு தொகை, 2 லட்சம் தொகைய நான் தர்றதாக உறுதி அளிக்கிறேன் என்று சொல்லி எனக்கு சிக்னேச்சர் பண்ணணும். இந்த இடத்துல 2 லட்சம் என்று சொல்லி என்ன செய்யணும், கட்டாயம் இங்கிலீஷ்லயோ தமிழ்லயோ அரபுலயோ எழுதுவோம். ஒரு அரபுல எல்லாம் எழுதியல, இங்கிலீஷ்ல தமிழ்ல சென்கடையில 3 மொழியில தான் எழுதி. 3 மொழியில ஏதாச்சும் ஒரு மொழியில நீங்க எழுதணும். 2 lakhs only, சரியா? 2 lakhs only சொல்லி நீங்க போடுவோம். போட்டுட்டு நீங்க எனக்கு ஒரு கோடி கீறிட்டு நீங்க எழுதின அமௌண்ட்டை நீங்க புக்ஸா ஒன்று வச்சுப்பான் நீங்க ப்ரூஃப் பண்றதுக்கு. அப்ப அந்த புக்ஸுகளுக்கு நீங்க சரியான அமௌண்ட்டை போடணும். போட்டுட்டு நீங்க என்ன செய்வீங்க, சிக்னேச்சர் பண்ணுவீங்க. பாருங்க, இதுதான் ப்ரூஃப். இந்த ப்ரூஃபுக்கு யாரு ஒரு சப்போர்ட் ஈக்கோன். இந்த ப்ரூஃபுக்கு என்ன செய்யணும், சல்லிய கொடுக்கறதுக்கு ஒரு மெத்தட் ஈக்கோன். இதுல ஒன்றும் சொல்லல தானே. 11ஆம் மாசம் 2026 இந்த அமௌண்ட்டை சாரி இந்த நபருக்கு இந்த அமௌண்ட்டை நான் பே பண்றேன் சிக்னேச்சர் மட்டும்தான் பண்ணிக்குது. யாரை வச்சு பண்றேன், எப்படி பண்றேன்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயமும் இதுல இன்க்ளூட் ஆகி இல்லை. அப்ப இதுக்கு தான் என்ன செய்யறேன்னு சொன்னா, நான் பேங்கின் ஊடாக பண்றேன்னு சொல்லி இதுக்கு யாரு பொறுப்பு, இதுக்கு யார் ஒத்த சாட்சி, இந்த லெட்டருக்கு யாரு பொறுப்புன்னு சொன்னா நான் எந்த பேங்க் யூஸ் பண்றேனோ அந்த பேங்க் தான் பொறுப்பு. இப்போ பிஓசி பேங்க் நான் எந்த பிரான்ச்ல யூஸ் பண்றேனோ அந்த பிரான்ச் அந்த லெட்டர்ல இருக்கும் பலாங்கோட பிரான்ச் சொல்லி. அப்ப அப்படிப்பட்ட ஒரு லெட்டரை தான் நான் என்ன செய்ய போறேன், கொடுக்க போறேன். அப்படிப்பட்ட ஒரு லெட்டரை தான் கொடுக்க போறேன். அப்ப இந்த இடத்துல உங்களுக்கு இன்னொரு ஆப்ஷன் ஒன்றிக்கும் என்னன்னு சொன்னா, அந்த ஆப்ஷன் நாங்க பின்னால பேசுவோம். இந்த ஆப்ஷன் ஒன்றிக்கு நாங்க பின்னால பேசுவோம். அதுக்கு பிறகு இந்த மாதிரி லெட்டர்ஸ் எனக்கு என்ன செய்யணும், இவங்களுக்கு மட்டும் இல்ல, இத மாதிரி 1000 பேருக்கு எனக்கு யூஸ் பண்ணிடும். இத மாதிரி என்ன செய்யணும், 1000 பேருக்கு இந்த மாதிரி லெட்டரை யூஸ் பண்ணிடும். அது இஷ்யூ ஒன்று இல்ல. இத மாதிரி லெட்டரை எனக்கு 1000 பேருக்கு யூஸ் பண்ணிடும். நான் நிறைய பேர்கிட்ட சல்லி எடுக்கிறேன்னு சொன்னா நிறைய பேர் என்ன செய்யணும், எனக்கு யூஸ் பண்ணிடும். அப்ப எனக்கு இந்த மாதிரி நிறைய பேருக்கு யூஸ் பண்றதுக்கு இந்த மாதிரி பேங்க் என்ன செஞ்சுக்கிறாங்க, இது பேங்க் மொடியூலான லெட்டர், இது பேங்க் தந்த சிஸ்டம் படியான லெட்டர். அப்ப இந்த லெட்டர் பேங்க் எனக்கு என்ன தந்திக்கணும், பெரிய ஒரு புக் கொண்டாவே லெட்டர் செட்டோட தந்திக்கு. ஏன்னா நான் ஒரு தடவை கொடுக்கல் வாங்க செய்யற ஆள் இல்ல தானே. அதுவும் இந்த பேங்க் மெயின் விஷயம் என்ன, பிசினஸ் ஊக்குவிக்கணும். அதான் பிசினஸ் பேங்க் சொல்றோம், வணிக வங்கின்னு சொல்றோம். அப்ப இதனால இவங்க இதை ஊக்குவிக்கிறதுக்கு இந்த மாதிரி பெரிய ஒரு புக் கொண்டே கொடுத்திருப்பாங்க. சோ அதனால இந்த புக்ல பார்த்தா அவங்களுக்கு விளங்கும், எனக்கு நிறைய பேருக்கு கொடுக்கறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி ஒண்ணு ஏபிசி பிரைவேட் கம்பெனிக்கு மட்டும் இல்லை. சோ அதனால நான் சம்டைம் எத்தனாவது புக்ல நீக்கக்கூடிய தாளின் இவருக்கு யூஸ் பண்ணினேன்னு எனக்கு தெரியணும் தான். எதுக்கு போது நான் எத்தனை பேரு கொடுத்த விஷயம் எனக்கு தெரியும், இவர் எத்தனாவதுன்னு தெரியும். அதுக்கு தான் கீழே ஒரு நம்பர் ஒன்று போட்டிருப்பாங்க, கீழே ஒரு நம்பர் ஒன்று போட்டிருப்பாங்க. அந்த நம்பர்ல முதலாவது நம்பர் இந்த செக்குக்குரிய நம்பர். என்ன, இந்த செக்குக்குரிய நம்பர். நாங்க சொல்றோம் செக் நம்பர், காசோலை இல்ல. இந்த புக்லெட் படி எத்தனாவது நம்பரோ அதான் செக் நம்பர்னு சொல்றோம். செக் நம்பர் அந்த நம்பர் முதலாவது செக் நம்பர், அது முதலாவதாக. சரியா? ரெண்டாவது என்னன்னு சொன்னா எங்கட வங்கிட நம்பர். வங்கிட நம்பர் என்ன சொன்னா, எங்களுக்கு எந்த வங்கி தந்தாங்களோ அந்த வங்கிக்கு ஒரு நம்பரை சாட்சி கொடுக்கறதுக்கு மாதிரி நம்பர் உண்டு.
நீங்க பிஓசி பேங்க்ல செக் நம்பர் அடிச்சா வரும் பொதுவா, சரியா? அவங்க பொதுவா ஒரே நம்பர் தான் யூஸ் பண்ணுவாங்க. பேங்க்ல அந்த வங்கிக்கு ஒரு நம்பர் இருக்கும். அந்த நம்பர் இரண்டாவதாக இருக்கும். மூணாவதாக ஒரு நம்பர் இருக்கும் இந்த பிரான்ச்சுக்கு சொல்லி. பிரான்ச்சுக்கு நான் நினைக்கிறேன் ஐடி பலங்கூட பிரான்ச் சரி ஞாபகமே. அன்றைக்கு யூனிவர்சிட்டி புள்ளிய ஒன்றுக்கு நான் ஃபில் பண்ண போல இந்த பிரான்ச் நம்பர் கேட்டிருந்தாங்க. அப்ப அந்த நம்பர் தான் செக்லயுமே இருக்கும், பிரான்ச் நம்பர். அப்ப பிரான்ச் நம்பர் செஜிபில யூஸ் பண்ணாலும் வரும், பிரான்ச்சுக்கு நம்பர் இருக்கும், அந்த நம்பர் இங்க வரும். அதுக்கு பிறகு இந்த பிரான்ச்ல இந்த அக்கௌண்ட், இந்த பேங்க்ல தான் அக்கௌண்ட் இருக்குது, அக்கௌண்ட்டுக்கு ஒரு நம்பர் இருக்கும், அந்த நம்பர் இங்க நாங்க போடுவோம். அப்ப அந்த நம்பர் இங்க நாங்க போடுவோம். அப்ப இப்படி 4 நம்பர் இருக்கும் ஒரு ப்ரூஃபுக்காக வேண்டி, சரியா? 4 நம்பர் இருக்கும் ஒரு ப்ரூஃபுக்காக வேண்டி. இப்படிப்பட்ட ஒரு ப்ரூஃப்கான, இப்படிப்பட்ட ஒரு லெட்டருக்கு நாங்க சொல்ற பேரு தான் என்னன்னு சொன்னா செக் சொல்லுவோம். இப்படிப்பட்ட ஒரு லெட்டருக்கு நாங்க சிம்பிளா சொல்ற பேரு தான் செக். செக்னு சொல்றது வேறொன்றும் இல்ல, ஜஸ்ட் ப்ரூஃபுக்குரிய ஒரு லெட்டர். ஒரு ப்ரூஃபுக்குரிய ஒரு லெட்டர். நான் இந்த திகதியில இது பாருங்க, இதுல என்ன சொல்லிக்கிறேன், இந்த பேங்க்ல இருக்கிற பணத்தை, இந்த பேங்க்ல இந்த பிரான்ச்ல அக்கவுண்ட்ல இருக்கிற பணத்தை இந்த திகதிக்கு இந்த ஆளுக்கு இவ்வளவு அமௌண்ட்ல பே பண்றேன் என்று நான் உறுதி அளிக்கிறேன். அது லெட்டர். ஏதாவது ஸ்கூல்ல நீங்க போடுற மாதிரி இந்த மண்டே டியூஸ்டேன்னு சொல்லக்கூடிய நாள் எங்கட மகன் கடும் காய்ச்சல்னால பாடசாலை சமூகம் தரவில்லை என்பதை அறிய தந்து தண்டிக்காது மன்னிக்குமாறு வேண்டுகிறேன் என்று பெற்றோர் லெட்டர் கொடுக்கிற மாதிரி தான் இந்த லெட்டரும். இந்த லெட்டர்ல என்ன சொல்றாங்கன்னா, பிஓசி பேங்க்ல பலங்குட பிரான்ச்ல இருந்து என் அக்கவுண்ட்ல இந்த டேட்ல இந்த நிறுவனத்துக்கு இவ்வளவு அமௌண்ட்டை பே பண்ண சொல்லி நான் உறுதி அளிக்கிறேன். என்ன செய்கிறேன்? உறுதி அளிக்கிறேன். இந்த உறுதி அளிப்பு யாருல இருந்து யாருக்கு போற கட்டளை? இது ஒரு கட்டளை, இது ஒரு ஆர்டர். பாருங்க, நான் இங்க பே பண்ணுமாறு உறுதி அளிக்கிறேன், இல்லாட்டி பே பண்ணுமாறு வேண்டுகிறேன்னு சொல்லி சிக்னேச்சர் போட்டிக்கிறேன். இது ஒரு கட்டளை, இது ஒரு ஆர்டர். இவர்கிட்ட கையில சல்லி இல்ல, இவர் லெட்டர் ஒன்று கொடுத்து ப்ரூவ் பண்றாரு, நான் இவருக்கு சொல்லிக்கிறேன் பே பண்ண சொல்லி சொல்லிக்கிறாரு. சிம்பிளா விளங்கிடுங்க. இவரோட கையில சல்லி இல்ல, இவரோட கையில சல்லி இல்ல. அப்ப இவரு இந்த லெட்டரை இவருக்கு கொடுக்கிறாரு. கொடுக்கக்குள்ள இந்த அர்த்தம் என்னன்னு சொன்னா, எனக்கிட்ட இப்ப கையில சல்லி இல்ல, அப்ப இந்த அக்கவுண்ட்ல இருந்து இந்த தாள் உங்களுக்கு எதுக்குன்னு சொன்னா இன்னொருத்தர் உங்களுக்கு சல்லியை தருவாரு. என்ன? இன்னொருத்தர் உங்களுக்கு சல்லியை தருவாரு என்றதற்கான ப்ரூஃப் தான் இது. அப்ப இவரு இதுல என்னத்தை எழுதிப்பாருன்னு சொன்னா, அந்த குறிப்பிட்ட ஆள் சல்லிய குடுங்கோ, இந்த அமௌண்ட் இந்த ஆளுக்கு இந்த டைம்னு சொல்லி ஒரு ஓர்டரை தான் இந்த செக்ல போட்டிப்பாரு. ஒரு ஓர்டர். எங்களோட மகனை மன்னிக்காம தண்டிக்காம மன்னிங்கோன்னு சொல்லி உண்மை ஒரு ஓர்டர் மாதிரி லெட்டர் எழுதுற மாதிரி, ஒரு கட்டளைக்கு லெட்டர் எழுதுற மாதிரி. ஜஸ்ட் இது ஒரு கட்டளை. யாருகிட்ட இது யாருக்கு போற கட்டளை? நான் எப்பவுமே இது நான் வசீர் வைப்போம். வசீர்னு சொல்லக்கூடிய ஆளுகிட்ட இருந்து வசீர் எந்த பேங்க்ல எந்த பிரான்ச்ல சல்லியை வச்சுக்கிறாங்களோ, எந்த பேங்க்ல எந்த பிரான்ச்ல அக்கௌண்ட்டை வச்சுக்கிறாங்களோ, அந்த பேங்க்ல அந்த பிரான்ச்சுக்கு கொடுக்கிற ஒரு ஓர்டர் தான் என்னன்னு சொன்னா இந்த செக். நான் இங்க இதனூடாக இவருக்கு ஒரு ஓர்டரை கொடுக்கிறேன். என்ன ஓர்டர் கொடுக்கிறேன்? இந்த பேங்க்ல இருந்து இந்த பிரான்ச்ல இருந்து இந்த திகதியில இந்த நிறுவனத்துக்கு இந்த அமௌண்ட்டை பே பண்ணுங்கன்னு சொல்லி நான் ஒரு ஓர்டரை தான் கொடுக்கிறேன். யாருக்கு ஓர்டர் கொடுக்கிறேன்? இந்த பேங்க்ல இந்த பிரான்ச்சுக்கு. யாருக்கு கொடுக்க சொல்லி? ஏபிசி நிறுவனத்துக்கு கொடுக்க சொல்லி. எப்ப கொடுக்க சொல்லி? இந்த டேட்ல கொடுக்க சொல்லி. எந்த டைம் எவ்வளவு கொடுக்க சொல்லி? 2 லட்சத்தை கொடுக்க சொல்லி. சரியா? இப்படிப்பட்ட ஒரு ஆவணமான ஒரு கட்டளை பத்திரம் தான் செக்னு சொல்லக்கூடிய பத்திரம். சரியா? செக்னு சொல்லக்கூடிய பத்திரம். இப்படி செக் யாரு தருவாங்க? இந்த வணிக வங்கிகள் தான் தருவாங்க. இது ஸ்பெஷலான ஒரு பாயிண்ட் உங்களுக்கு சொன்னது, பாக்ஸ் வரும்னு சொல்லி இந்த பாக்ஸ்ல ஒரு ஸ்பெஷலான ஒரு விஷயத்த சொல்லிப்பான். என்னன்னு சொன்னா, நான் உங்களுக்கு செக்ட போட்டோல இப்ப காட்டுறேன் கொஞ்சத்துல. சரியா? ஸ்பெஷலா ஒரு விஷயத்த கொண்டு சொல்லிப்பான். கொண்டு வருபவருக்கு சொல்லக்கூடிய விஷயத்த போட்டிப்பான். கொண்டு வருபவருக்கு சொல்லக்கூடிய விஷயத்த போட்டிப்பான். அந்த போட்டிப்பான் கொண்டு வருபவருக்கு. அப்படின்னு அர்த்தம் என்னன்னு சொன்னா, நான் எழுதின யாருக்கு செக்க? இந்த ஏபிசி பிரைவேட் லிமிடெட் பேருக்கு. அப்படி இல்லாட்டி எனக்கு ஏபிசி பிரைவேட் லிமிடெட்ல வெப்பமே கமல்ஹாசன் சொல்லி ஒருத்தர் சொல்லி, கமல்ஹாசன் சொல்லி இல்லாட்டி அதே விட ஈஸியான பேர் உண்டு. கமல்ஹாசன் பெரிய ஒரு பேர் தானே. வெப்பம் யாரு உங்களுக்கு விருப்பமான பேர் ஒண்ணு சொல்லுங்க பாப்போம்.
அத போடுவோம். ஏதாச்சும் ஒரு பேர், விருப்பமான பேர்கள் இருக்குதா? ரவி. என்ன? ரவி. ரவி என்று சொல்லக்கூடிய பேரை நான் இங்க போடுவேன். என்ன ரவி? எங்க யாரை ரவி? ரவின்றது யாருண்டா ஏபிசி பிரைவேட் லிமிடெட் கம்பெனியோட ஓனர் தான் ரவி. எனக்கு ஓனமெண்ட் ஏபிசி பிரைவேட் லிமிடெட் கம்பெனி தானே. அவங்களுக்கு கம்பெனி சொன்னா கம்பெனிக்கு செப்பரேட்டா அக்கௌண்ட் இருக்குமா பேங்க்ல, கம்பெனியுடைய பேர்ல அக்கௌண்ட் இருக்கும் கம்பெனினால. ஏன்னா அவங்களுக்கு சட்ட ரீதியான தனி உரிமை ஈடு. நாங்க யூனிட் 4 பேசுவோம். ஆனா ரவியோட அக்கௌண்ட் ஓனர்னால ரவியோட பேருக்கு எனக்கு எழுதிடும். நான் இன்னைக்கு ரவியோட பேர்ல இருக்கு, அக்கௌண்ட்ல எடுக்காம ரவியோட பேர்ல இருக்கு. அப்ப ரவியோட பேர்ல எழுதினா இந்த பேங்க் ஆர்டர் படி யாருக்கு சல்லி கொடுக்கணும் சரியா பார்த்தா இந்த அக்கௌண்ட்ல சல்லியே 5ஆம் தேதி 11ஆம் மாசம் 11ஆம் மாசம் 5ஆம் தேதி 11ஆம் தேதி 5ஆம் மாசம் 2026 இந்த பேங்கால் இந்த பிரான்சால் இந்த அமௌண்ட் எங்க சிக்னேச்சர் கட்டளைப்படி இந்த பேங்க் யாருக்கு சல்லியை கொடுக்கணும்? யாருக்கு சல்லியை கொடுக்கணும்? யாருக்கு சல்லியை கொடுக்கணும்? ஆர்டர் படி பாருங்க. இந்த பேங்க்ல நான் பேர் போட்டிக்கிறேன், ரவின்னு சொல்லக்கூடிய பேர். சரி, இது ஒண்ணு யோசிச்சவானு மீனிங் ஒரு கன்செப்டே நீங்க யோசிச்சவானு. ஜஸ்ட் இந்த சும்மா ஃபார்மேட்டா வந்து சொல்லுங்க. நான் இது ஒரு ஆர்டர் தான் போட்டிக்கிறேன். என்ன ஆர்டர்? இந்த பேங்க்ல இந்த அமௌண்ட் இவருக்கு இந்த டைம்ல கொடுங்கன்னு சொல்லி போட்டிக்கிறேன். இது ஒரு ஆர்டர். அப்ப இதை வச்சு சரியா பார்த்தா இந்த பேங்க் யாருக்கு சல்லியை கொடுக்கணும்? யாருக்கு கொடுக்க கடமைப்பட்டிக்குது? ரவி. யாருக்கு? ரவிக்கு. ஆனா என்ன செய்யலும், எனக்கு ரவிக்கு மட்டும் கொடுக்க. ரவி என்ன செய்யலும்? எப்பயுமே இந்த டைம்ல உசுரோட கேளுமே சொல்லிடுமா? சொல்லிடலாம். ரவி சின்னத்துக்கு சாவே அப்படித்தானே. ரவி உங்களுக்கு சம்டைம் விருப்பமான பேர்னால சில சாக ரவி ஏதாவது ஹாஸ்பிட்டல்ல போய் நிக்க ரவி பொரினுக்கு போய் தீக்கணும். 5ஆம் மாசம் 11ஆம் தேதி ரவி பொரினுக்கு போயிட்டு வைங்களே. பொரினுக்கு போயிட்டுன்னு சொன்னா 5ஆம் மாசம் 11ஆம் தேதிக்கு பேமெண்ட் எடுக்கணுமா? இல்ல. இல்லாட்டி ரவி அவசரமான விஷயம் ஒன்றுக்கு ஏதாச்சும் ஒரு இடத்துக்கு போயிட்டுன்னு சொன்னா 5ஆம் மாசம் 11ஆம் தேதி பேமெண்ட் எடுக்கல. அதுக்கு பிறகு பேமெண்ட் எடுக்கலும் தாராளமா. சரியா? ஓகே, சரியா? அதுக்கு பிறகு பேமெண்ட் என்ன செய்யணும்? எடுக்கலும். அப்ப அதனால ரவி செத்தாவோ இல்லாட்டி ரவி ஹாஸ்பிட்டல்ல நிப்பாட்டினாவோ சல்லி எடுக்க இயலா. சோ இதனால ரவிக்கு பதிலாக வேறொத்தர் வாரேன்னு வைங்களே. வேறொத்தர் வாரம் யாரு? ரவியோட தம்பி இல்லாட்டி ரவியோட தங்கச்சி கவின்னு. ரவியோட தங்கச்சி கவி. இப்ப கவி வந்தா செக்க குடிக்க ஏழுமா ஆர்டர் படி? செக்க குடிக்க ஏழுமா ஆர்டர் படி? நல்லா யோசிப்பாங்க. செக்க குடிக்க ஏழுமா ஆர்டர் படி? குடிக்க ஏழை ரவிக்கு குடும்பம் நீங்க சொல்லிக்கிறீங்க. ஆனா சில நேரம் ரவி உயிரோடு இல்லாம இருக்கேனும் அந்த டைம்ல. சில நேரம் ரவி செத்தி இருக்கேனும் அந்த டைம்ல. ரவி செத்தேன்னு சொன்னா எனக்கு கூட நான் சல்லி கொடுக்க தேவையில்லை ரவிக்கு. என் அக்கௌண்ட்ல சல்லியை வெட்டாதீங்க. என் அக்கௌண்ட்டுக்கு சல்லி எத்தனை கொடுக்கணும்? அக்கௌண்ட் சல்லியில டவுன் கொடுக்கறது யாரு? பிஓசி பேங்க் வாப்பவும் இல்ல, பலங்கோட பிரெஞ்ச் உண்மவும் இல்லை. அப்ப அதனால இவங்க சல்லி கொடுக்க மாட்டாங்க. அக்கௌண்ட்ல இருந்து அக்கௌண்ட்ல இருந்து வெட்டி தான் கொடுப்பாங்க. அப்ப ரவி செத்தேன்னு சொன்னா ரவிக்கு கொடுக்க தேவையில்லை. அப்ப இதனால தான் என்ன செய்வாங்கன்னு சொன்னா ரவி செத்தா ரவியில பகரமாக யாராச்சும் ஒருத்தர் வருவாரு, அவருக்கு கொடுக்கும். அவருக்கு செல்ற பேரு தான் கொண்டு வருபவர். கொண்டு வருபவர் உசுல கொண்டுட்டு வாரவர் அல்ல. செக் எடுத்துக்கொண்டு பேங்குக்கு வாரா. வாரமா செக் சொல்லக்கூடிய பத்திரம் தானே. ஒரு 10 மணி வைங்களே, இந்த மாதிரி ஒரு ஃபைல் வைங்களே. ஃபைல் நம்மளுக்கு தெரியும். நான் செக் எடுத்து ஃபைல் எடுத்துட்டு யாரு வாராரோ அவருக்கு சிம்பிளா பேங்க் செல்லுக்கவே தான் கொண்டு வருபவர். அப்ப நீங்க கொண்டு ஒரு ரவிக்கு கொடுங்க. அப்படி இல்லாட்டி இங்க ஒரு அல்லதுன்னு போட்டு போட்டிப்பான். அல்லது ஸ்லேஷ் பண்ணி போட்டிப்பான். அல்லது ரவிக்கு கொடுங்க, அல்லது கொண்டு வருபவர் சொல்லி போட்டிப்பான். கொண்டு வருபவர் அப்படின்னு அர்த்தம் என்ன? இந்த பேங்கால இந்த பிரான்ச்சா இந்த பேங்க்ல இந்த பிரான்ச்சால இந்த அதிகாரிக்கு ரவிக்கு கொடுங்க. அப்படி ஸ்லேஷ் பண்ணி கொண்டு வருபவருக்கு இந்த அமௌண்ட்டை கொடுங்க நான் சிக்னேச்சர் பண்ணிப்பேன். அப்ப இந்த மாதிரி இடத்துல ரவி இல்லைண்டா என்ன செய்யணும்? கவிக்கும் செக்கு காசு எடுத்துட்டு போய் பயில தேதி ஆக்கும். இந்த மாதிரி செக்குக்கு நாங்க சொல்றோம் கேஷ் செக். என்ன செக்? கேஷ் செக். காசு காசோலின்னு சொல்லுவோம். என்ன காசோலி? காசு காசோலி. காசு காசோலி. இந்த மாதிரி செக்கு நாங்க சொல்றது காசு காசு. காசுக்கு சமம். பாருங்க, எனக்கு சல்லி இல்ல, பின்னால பின்னால இவர்கிட்ட சல்லி கிடையாது. எனக்கு இப்ப சல்லி இல்ல, பின்னால சல்லி வந்த போது இவருக்கு எடுத்து போங்கன்னு சொல்லி சல்லியை கொடுக்குற மாதிரி உண்டுதான். வேற ஒன்றுமே இல்லை. சல்லியை கொடுக்குற மாதிரி. ஆனா சில நேரம் இந்த ரவி கிட்டே இந்த செக் வந்து மிஸ் ஆனேன்னு வைங்களே. மிஸ் ஆன ரவி கிட்ட செக் வந்து மிஸ் ஆன ரவிக்கு நினைவில்லைன்னு வைப்போம். நினைவில்லை. இப்ப
ரவிக்கு நினைவில்லை, மிஸ் ஆன அந்த செக்கை நீங்க என்ன செய்றீங்க, நடு ரோட்ல விழுந்திக்கிறத காண்றீங்க. நீங்களும் சரி கஷ்டத்தில் இருக்கிறீங்க, படிக்கிறதுக்கு சரியா அமௌண்ட் ஒன்று இல்லை, நிறைய கோர்சஸ் முடிக்கணும் ஐடியா, உங்களோட தாத்தா இல்லாடி தங்கச்சி அட்வான்ஸ் லெவல் எக்ஸாம் செஞ்சு பெரிய ஒரு ரிசல்ட்ஸ் ஒன்று வரல. ஸோ அவங்க பிரைவேட் டிகிரி ஒன்று செய்யணும் எதிர்பார்ப்பிக்கிறீங்க. கிட்டத்துல பெருநாள் வருது, தமிழ் சிங்கள முஸ்லீம் எல்லா பெருநாளும் வருது. ஸோ உடுப்பெல்லாம் எடுக்கணும், கையில மணி ப்ராப்ல. ஸோ இந்த டைம்ல இந்த செக் கொண்டு விழுந்திக்கிறத கண்டா நீங்க என்ன செய்வீங்க, அட்டேங்கப்பா சொர்க்கம் கிடைச்ச மாதிரி இருக்குமே, நான் உங்களுக்கு 2 லட்சம் செக்னு சொல்லு. நல்லவங்களாக இருந்தேன்னு சொன்னா செக் உரிமையாளர் தேடி போயிட்டு குடிப்பீங்க. அப்படி இல்லாட்டி இந்த மாதிரி செக்கிங்க நீங்க என்ன செய்வீங்க, எப்பவுமே செக் விழுந்து டேட் போட்டிக்கு 5ஆம் மாசம் பையன் உண்டு, செக் டேட் முடிஞ்சுக்கு 5ஆம் மாசம் பையன் உண்டு. உங்களுக்கு டைம் கிடைச்சிக்குது 12ஆம் தேதி 5ஆம் மாசம். இப்ப நீங்க போய்த்தா செக்குக்கு சல்லியை தருவான். இந்த டேட்டுக்கு பெய்தா தான் கொடுக்க மாட்டேன், இந்த டேட்ல தானே கொடுக்க சொல்லி. இந்த டேட்டுக்கு பிறகு 6 மாசத்துக்கு பிறகு நீங்க செக் கொண்டு போய் கொடுத்தாலும் செக்குக்கான சல்லியை தருவான். அப்ப சரியா இந்த 5ஆம் மாசம் 12ஆம் தேதி செக் கிடைச்சிக்குது, நீங்க என்ன செய்வீங்க, இழிக்கிறவங்க கஷ்டத்தில் இருக்கிறீங்கன்னு வைங்களே, சல்லி இல்லை இப்ப கையில, என்ன செய்வீங்க, கையில சல்லி இல்ல, ஒரு வாசரி கையில சல்லி இல்ல, கஷ்டத்தை திங்கிறதுக்கும் கஷ்டம் என்று வைப்போம். இப்படி வரப்படாது. எக்ஸாம்பிளுக்கு நீங்க இல்லாட்டி உங்களோட ஃப்ரெண்ட் நீங்க, உங்களோட ஃப்ரெண்ட் என்ன செய்வாங்க, இந்த விஷயத்த வேண்டாம், உங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் என்ன செய்வாங்க, பெஸ்ட் ஃப்ரெண்டுக்கு செக்க பத்தியே தெரியாண்டா ஓகே, அவனுக்கு செக்க பத்தியே தெரியான்னு சொன்னா கணக்கு இல்லாம அவன் இன்னைக்கு காலை மிரிச்சுட்டு போவான். தெரிஞ்சொத்தர் கொமர்ஸ் படிச்சொத்தருக்கு இந்த மாதிரி செக் கிடைச்சிக்குது, என்ன செய்வாங்க, உங்களோட ஐடியா. சரி, நீங்க என்ன சொன்னால்தான் எடுக்காமிக்கிறீங்க, உங்களோட ஃப்ரெண்ட் ஒருத்தராக என்ன செய்வீங்க, ஃப்ரெண்ட் ஒருத்தருக்கு செக் கிடைச்சா அவங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்டு கிடைச்சா என்ன செய்வார் அவங்க, பேங்க்ல கொண்டு போயிட்டு மாத்துவாங்கண்ணா, வேற ஒன்றும் செய்ய மாட்டான். பேங்க்ல கொண்டு போயிட்டு சல்லியே பேங்க்ல போயிட்டு கொடுப்பாங்க. பேங்க்ல கொண்டு போயிட்டு கொடுத்தா அவர் கொடுத்தவரோட பேர் வைப்போமே, ரவி கவி, அடுத்தவரோட பேர் வைப்போம் நவீன்னு சொல்லி வைப்போம். நவீன்னு சொல்லி கொடுத்தார், கிளாஸ்ல மீக்கிறார் சரியா, நவீன்னு சொல்லி வைப்போம். அப்ப நவி தான் நடு ரோட்ல இருக்கக்கூடிய காசுக்கு செக்கை கண்டுட்டு என்ன செஞ்சுட்டாருன்னு சொன்னா கொண்டு போயிட்டு கொடுத்தாரு பேங்க்ல. இந்த செக் படி இந்த பேங்க்ல இருந்து 5ஆம் மாசம் 12ஆம் தேதி நவி போயிட்டு செக்க கொடுத்தா 2 லட்சத்தை நவிக்கு சல்லிய கொடுக்குமா கொடுக்காதா, பேங்கால இத சொல்லுங்க, கொடுக்குமா கொடுக்காதா, பேங்கால கொடுக்குமா கொடுக்காதா, என்ன செய்யும், கொடுக்கும். என்ன செய்யும், கொடுக்குமே, ஒரு விஷயமே இல்ல. இதுல என்ன சொல்லிக்குது, பிஓசி பேங்க் பழங்குட பிரான்ச்ல இருந்து 5ஆம் மாசம் 11க்கு பிறகு யாரு வந்தாலும், ரவி வந்தாலும் இல்லாட்டி யாரு செக் கொண்டு கொடுத்தாலும் பேங்குக்கு இந்த அமௌண்ட்டை நீங்க கொடுங்கோன்னு நான் உங்களுக்கு ஆர்டர் போட்டுன்னு நான் சொல்லிக்கிறேன். என் அக்கௌண்ட்ல 2 லட்சம் மீந்தா அதை மைனஸ் பண்ணிட்டு இந்த நவிக்கு சல்லியை கொடுப்பாங்க. இது பாதுகாப்பான மெத்தடாப்பா, இது பாதுகாப்பான மெத்தடா. எனக்கும் நினைவில்லை நிர்மை சல்லி குடிச்சது, இந்த ரவிக்கும் நினைவில்லை வைங்களே, சல்லி செக் விடுங்கன்னு சொன்னா சல்லி டிரான்ஸ்பர் ஆகி முடிஞ்சு, அதுக்கு பிறகு ஒன்றையுமே செய்யலாம். சில நேரத்துல நல்லவனாயில தருவோம், நல்லவனாயில பேங்க்ல கொண்டு போய் குடிச்சிக்க மாட்டான் தானே, அதனால இந்த சல்லியை திருப்பி ரீஃபண்ட் பண்ணே இல்ல. அப்ப இந்த மாதிரி விஷயம் பாதுகாப்பு குறவு. அதனாலதான் நாங்க என்ன செய்யறோம், கொண்டு வார எல்லாத்துக்கும் நீங்க செக்க கொடுக்க வானம் என்று சொல்லிட்டு இப்படி இதை கொண்டு வார சொல்ல வெட்டி விடுவோம். நீங்க எவன் கொண்டு வந்தாலும் செக்க கொடுக்க ரெடியாக வானம், ரவி கொண்டு வந்தா மட்டும் செக்க கொடுங்க என்று சொல்லி ஒரு கொஸ் எதை கொஸ் பண்றோம், இந்த கொண்டு வருபவர் சொல்லக்கூடிய கொஸ் செல்ல கொஸ் பண்றோம். அப்ப யோசிச்சு பாருங்க, இப்ப என்ன சொல்லிக்குது, ரவி இந்த பேங்கால இந்த பிரான்ச்ல இந்த டேட்ல ரவிக்கு மட்டும் நீங்க கொண்டு வர்ற ஆப்ஷன் ஒன்று இல்ல, ரவிக்கு இந்த டேட்ல பேமெண்ட் பண்ணுங்கன்னு சொல்லி நான் ஆர்டர் போடுறேன். இந்த இப்படி ஒரு மெத்தட்லயும் போடு, இப்படி போட்டாலும் ரவிக்கு மட்டும்தான் போகணும். அப்படி இல்லாட்டி இந்த கொண்டு வருபவர் சொல்ல வெட்டாமையும் எனக்கு இங்க போடையும் ஓர்டர், என்ன ஓர்டர், ஓர்டர் சொன்னா கட்டளைக்கு ரவிக்கு மட்டும் எழுத அர்த்தம். அப்படின்னு ஓர்டர் சொல்லி எழுதினா ரவிக்கு மட்டும் தான் நான் கொடுக்க சொல்லி ஓர்டர் போடுறேன் என்று சொல்லி இன்னைக்கு நான் ஓர்டர் சொல்லக்கூடிய ஒரு பேரை யூஸ் பண்ணினாலும் ஓகே, அப்படி யூஸ் பண்ணினாலும் ரவிக்கு மட்டும் தான் இந்த காசோட போகும்.
அவர் ரவிக்கு மட்டும் கொடுக்கும் சொல்லி ஸ்பெஷலா ஆர்டர் போட்டதுனால இந்த செக்கு பேர் சொல்லுவாங்க ஆர்டர் செக். என்ன செக்? கட்டளை காசோலை. என்ன காசோலை? கட்டளை காசோலை. பாருங்க, இவ்வளவுதான் கட்டளை காசோலை. காசு காசோலையில ஓண்டியவனே குடிக்கிற கட்டளை காசோலை என்றா இவருக்கு மட்டும்தான் கொடுக்கும். ஸ்பெஷல் ஆர்டர் ஒன்று போட்டிப்பேன். இது செக்கே ஏற்கனவே ஆர்டர் தான். ஆனா ஸ்பெஷல் ஆர்டர் இவருக்கு மட்டும் பேமெண்ட் பண்ணுங்க, வேறு யாருக்கும் பேமெண்ட் பண்ண மாட்டோம். சரி, ஸ்பெஷல் ஆர்டர் ஒன்று கொடுத்தா அதுக்கு தான் நாங்க சொல்ற என்ன ஸ்பெஷல் கட்டளை காசோலை. ஓகே, இவ்வளவு தான் விஷயம். இந்த கட்டளை காசோலை காசோலை கிளியரா? குறித்த காலத்துக்கு பிறகு எவ்வளவு காலத்துக்குள்ள செக்க மாத்தேலும் என்றா 6 மாசம் தான். 6 மாசத்துக்குள்ள செக்க மாத்தி முடிக்கும். 6 மாசத்துக்குள்ள செக்க மாத்தி செக் காலாவதி ஆகுறது 6 மாசத்துக்குள்ள. செக்குக்கும் எக்ஸ்பயர் டேட் பொதுவா 6 மாசத்துக்குள்ள செக் எக்ஸ்பயர்ட் ஆகும். ஓகே, வேற என்ன டவுட்? சார் அந்த ஆர்டர் எடுத்து ஏதாவது எழுதுறேன். இன்னைக்கு ஆர்டர் என்று சொல்லக்கூடிய எழுத்து நீங்க எழுதுறீங்கன்னா கேட்கிறீங்க. ஆர்டர் என்று சொல்லக்கூடிய விஷயத்தை நாங்க எழுதுவோம். அந்த ஆர்டர் என்று சொல்லக்கூடிய விஷயம் உங்களோட செக்ல ஈக்காது. கொண்டு வருபவருக்கு செல் மட்டும்தான் ஈக்கும். எனக்கு ஒண்ணுமெண்டா கொண்டு வருபவர் சொல்ல வெட்டி விடையில மரம் எழுத தேவையில்லை. வெட்டின்னு எழுத தேவையில்லை, வெட்டியும் எழுத தேவையில்லை. ஒரு விஷயம் செஞ்சா போதும். வெட்டினாலும் ரவிக்கு மட்டும்தான் போகும். எனக்கு வெட்டையிலா என் எழுத்து பசந்து காட்டணும்னு சிலவங்க யோசிப்பாங்களே, அவங்களுக்கு கொஞ்சம் எழுத ஆசைக்கிறவங்க ஒண்ணுமெண்டா வெட்டாம இன்னைக்கு என்ன செய்யணும், ஓர்டர் என்று சொல்லி எழுதிடும். ஏன்னா சில பேருக்கு வெட்டண்டு பேர் என்ன செய்வாங்க, நாங்க நிறைய பேர் நோட்ஸை கண்டிப்போம். வெட்டண்டா இப்படித்தான் வெட்டணும், இப்படி 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 ஹார்ட் பீட் மாதிரி வெட்டி கொண்டு போகல. அதனால சிலவங்களுக்கு வெட்ட தெரியாத சுட்டிதான் அதுவும் போட்டிக்க. சரியா? நீங்க வெட்ட வானம் ஓர்டர் எழுதுங்க. மேலேயோ கீழே எப்படின்னா ஓகே. கொண்டு வருபவருக்கு மேல போட்டாலும் ஓகே, இல்லாட்டி இன்னைக்கு ஓர்டர் போட்டாலும் ஓகே. சரியா? தெளிவா விளங்குற மாதிரி கட்டளைக்கு ஓர்டர் சொல்லக்கூடிய விஷயத்தை நீங்க போடுவோம். போட்டா ரவிக்கு மட்டும்தான் சல்லி போ. கிளியரா? டீமே கிளியரா? ஃபர்ஸ்ட் கிளியரா? டவுட் கேட்டீங்க? Is it clear? ஓகே, கிளியர் தான். ஓகே, இப்ப ரவி செத்தன்னு வைங்களே, இத சொல்லிய மாத்தியலவா? ரவி செத்தா சல்லிய மாத்தியலவா? ரவிக்கு மட்டும்தானே கொடுக்க சொல்லிக்கிறேன். ரவி செத்த ரவி ஆக்சிடென்ட் உண்டாவி நடக்கல. ரவிக்கு பேங்குக்கு வரணும்னு தானே சொல்லி கொடுக்குது. பேங்குக்கு வராம இல்ல வந்து ஆன்லைன் டிரான்சாக்சன் பண்ணிடலாம், பேங்குக்கு வெயிட்டி ஆகணும் செக்னு. இப்ப ரவிக்கு நடந்து கொலையிலாம், இடுப்பு முள்ளு உடஞ்சி வைப்போம், நடக்கோ மேல எலும்போ மேல படுக்கோ மேல, இல்லாட்டி ஹன்சபாகு கண் மட்டும் கண்ணும் கையும் மட்டும் தான் வேலை செய்யறது வைப்போம். இப்படிப்பட்ட ஒரு ஆளுக்கு செக் போயிட்டு மாத்தேனுமா? 20 லட்சம் ஆயிரம் மாத்த போகலா. சோ இப்படிப்பட்ட டைம்ல இந்த செக் அணியாம பேசிடும். 6 மாசத்துக்குள்ள அவர் ரிகவர் ஆகலாட்டி 6 மாசத்துக்குள்ள செக் என்ன செய்யலாம், மாத்தி இல்லாட்டி செக்கும் எக்ஸ்பயர்ட் ஆகும், காலாவதி ஆகும். சோ அந்த டைம்ல இந்த ரவியை தவிர வேறு யாராச்சுக்கு எடுக்கிற ஆப்ஷன் ஒன்று என்ன செய்யணும், கட்டாயம் கொடுக்கணும். இப்படிப்பட்ட சிச்சுவேஷன் வரையிலும் பேங்க் எவ்வளவு யோசிச்சுக்கிறேன்னு பாருங்க. இப்படிப்பட்ட ஒரு சிச்சுவேஷன் வரையிலும். அப்ப இப்படிப்பட்ட ஒரு சிச்சுவேஷன் வார டைம்ல தான் ரவிக்கு மட்டும் கொடுத்த செக்க ரவி இன்னொருத்தருக்கு பேய்த்து சல்லி எடுக்கிற மாதிரி ஒரு ஆப்ஷனை ரவிக்கு என்ன செஞ்சுக்கிறாங்க, குடுத்திக்கிறாங்க. யாரை குடுத்திக்கிறாங்க? ரவிக்கு குடுத்திக்கிறாங்க. நல்லா ரவிக்கு குடுத்திக்கிறாங்க. ரவிக்கு குடுத்திக்கிறார். என்ன ஆப்ஷன் எடுசன்னா, எனக்கு ரவின்னு மேல பேர் எழுதிக்கிறான் தானே, இதே பேரை என்ன செய்யணும், ரவி பின்னுக்கு புறக்குறிப்பிடல் சொல்லி எக்ஸ்பேஸ் ஒன்று காட்டிப்பேன். செக்ட பின்னு, செக்ட பின்னுக்குண்டா எக்ஸாம்பிள் வைங்களே. என்கிட்ட கையில இப்ப செக் கொண்டு இல்ல, சரியா? இருந்திருந்தா காட்டிப்பேன். இதுதான் செக் வைப்போம். இந்த செக்ட பின்னுக்கு ஒரு பக்கம் இருக்குதான் இந்த பக்கம். அப்ப இந்த பக்கத்துல புறக்குறிப்பிடல் என்ற ஆப்ஷன் ஒன்று இருக்கும். அந்த இடத்துல ரவி தண்ட பேர் எழுதினா மட்டும் போதும். ரவி தண்ட பேர் எழுதினா மட்டும் போதும், இல்லாட்டி ரவி தண்ட சிக்னேச்சர் அடிச்சா மட்டும் போதும். இந்த செக் யாரு வாரோ இந்த ஆர்டர் என்று சொல்லக்கூடிய விஷயம் கேன்சல் ஆகும். புறக்குறிப்பிட்ட சொல்ல என்டோஸ்மெண்ட் சொல்றோம் இங்கிலீஷ். இந்த புறக்குறிப்பிட்ட என்ன அர்த்தம், எனக்கு கொண்டு வருதுன்னு சொல்லி முத வெட்டினோமே, இந்த வெட்டுதல் வெட்டுதலாக கருத்தில் கொள்ளப்பட மாட்டாது.
இந்த ஓர்டர் என்று சொல்லக்கூடிய சொல்லுக்கு வெளியீட் இல்லை. இதுக்கு போற இந்த ஓர்டரை கணக்கெடுக்கிறது இல்லை. யாரு வந்தாலும் இந்த கேஷுக்கு இந்த செக்குக்கு சல்லியை கொடுப்பாங்க. இதுதான் என்டோஸ்மெண்ட் சொல்றோம், புறக்குறிப்பிடல். இந்த புறக்குறிப்பிடல் செய்யறது கஷ்டமா? சின்ன ஒரு வேலை. ரவியோட சைன் எடுத்து பின்னுக்கு அடிச்ச மட்டும் தான் வேற ஒன்றும் செய்ய தேவையில்லை. ரவியோட சைன் அடிச்சா அது என்ன புறக்குறிப்பிடல் தான். அப்ப ரவியோட சைன் அடிச்சா திருப்பி எங்களுக்கு என்ன செய்யணும், இந்த செக்கை கொண்டு போயிட்டு என்ன செய்யணும், காசாக மாத்தியும் ஓண்டியவருக்கு காசாக மாத்தி நல்லா வச்சு. இதுதான் ரவி செத்தா ரவிக்கு போடுற, ரவி செத்தா இல்ல ரவிக்கு வந்து போல கிடைச்சாட்டி இன்னொத்தருக்கு சல்லி கொடுக்க அனுமதிக்கிற மெத்தட். ஓகே, இத வந்து காசு காசுன்னு சொல்லக்கூடிய விஷயத்த பேசணும் தானே. காசு காசு ஞாபகம், அதாவது கொண்டு வருபவருக்கு சொல்ல வெட்டாத டைம். அப்படி இல்லாட்டி குறிப்பிட்ட பிறகு குறிப்பிட்ட பிறகும் அதுவும் காசு காசு சொல்லுங்க. இந்த சீரியஸா கோல் எடுத்திக்க வேண்டிய டைம்ல தான் உங்களோட இந்த பாடலை நீங்கள் உங்களோட வெல்கம் ட்யூனாக போட்டதுக்கு சொல்லி நீங்க கோல் ரெண்டு சீரியஸா கிளாஸ் செஞ்சு கொண்டு கூட தான் அந்த மாதிரி கோல் நாங்கள் சம்டைம் கம்பெனி கோல் தெரியும் ஆன்சர் பண்ணுவோம். நம்ம வேலை செய்யற கம்பெனியில முதல் ஆன்சர் பண்ணி பார்த்தா இந்த டோனை நீங்க என்ன செய்யணும், வெல்கம் ட்யூனாக மாத்துறதுக்காக வேண்டி 2 அழுத்துங்கள் சொல்லுவோம். என்ன சார் ஸ்ரீலங்கா கவர்மெண்ட் அப்படித்தான். ஓகே சரியா. அப்ப இதுல வந்து சிம்பிளா உங்களுக்கு என்ன சொல்லி கொண்டிருந்தது, இந்த காசு காசோட எப்படி மாத்துறது இது சொல்லி டவுட் எங்க போயிட்டு மாத்துறது. சம்டைம் இதுக்கு அப்புறம் உங்க உங்க வாப்ப செக் கொண்டு தரையிலும் இந்த சல்லியை போயிட்டு சல்லி எடுத்துட்டு செக்க கொடுத்து சல்லி எடுத்துடுவான்னு சொல்லி. அப்ப உங்களுக்கு தெரியணும் தானே, கொமர்ஸ் படிச்ச புள்ள ரோட்ல போயிட்டு கேட்டுக்கொண்டிருக்கிற வீட்டு ரோட்ல உதாரணமா நீங்க கொழும்பு ஏதாச்சும் உங்க ஊருக்கு தெரியாத ஊருக்கு வந்து இந்த இடத்துக்கு எப்படி போகணும்னு கேட்கிற மாதிரி அங்கே போய் சின்ன பிள்ளைமா இந்த இடத்த என்ன செய்யலாம், எங்க போய் சல்லி மாத்துறதுன்னு கேட்கப்படாது. ஜெனுவின் ஆயிக்கணும் கொமர்ஸ் படிச்ச புள்ள. அப்ப அப்ப தான் உங்களுக்கு மாத்த ஓன்மெண்டா போகக்கூடிய ஒரே ஆப்ஷன், 2 ஆப்ஷன் இருக்கு. முதலாவது ஆப்ஷன் என்னன்னா கேஷ் கவுண்டர். கேஷ் கவுண்டர் கவுண்டரே அவர் நீங்க பேங்க் உள்ளது போனா நான் சில மாதிரி கவுண்டர்னு சொல்லி தந்து ஆல்ரெடி வங்கியே, அதாவது கணக்கு துறக்கிறதுக்கு ஒரு கவுண்டர் இருக்கும், சல்லியை டிபாசிட் பண்றதுக்கு ஒரு கவுண்டர் இருக்கும். அது மாதிரி நிறைய கவுண்டர்ஸ் இருக்கும். பாருங்க நிறைய பேர் அந்த மேஷோட பின்னுக்கு இருந்து கொண்டிருப்பாங்க. கொமர்ஷியல் பேங்க்ல போய் பாருங்க, அதுல போய் பாருங்க காசு ஓலை வைப்புன்னு சொல்லி மேல போட்டிப்பான். அதுல மேல ஒன்ல மோடு போட்டிப்பான், நாணய கடித மாற்றல், நாணய வெளிநாட்டு நாணய மாற்றல், இந்த கணக்கு திறப்பு, அதே மாதிரி காசு ஓலை காசு வைப்பு காசு ஓலை வைப்பு நிறைய அமௌண்ட் போட்டி நிறைய இது போட்டிப்பான். அப்ப அந்த டைம்ல காசு ஓலை வைப்புன்னு சொல்லக்கூடிய கவுண்டர்ல போயிட்டு கொடுத்தேன்னு சொன்னா அவங்க என்ன செய்வாங்க, காசை உங்களுக்கு தருவாங்க. சம்டைம் தருவாங்க, அப்படி இல்லாட்டி பொதுவாக காசு எடுத்து கையில தருவாங்க. உங்களுக்கு போகணுமெண்டா கையில் எடுக்கிறது வதேண்டா அவங்களோட அக்கௌண்ட் நம்பரை கொடுத்து உங்களோட அக்கௌண்ட்டுக்கு என்ன செய்யணும், மாற்றிக்கொள்ளே. இதுதான் காசு. ஆனா ஓர்டர் செக் என்ன செய்யலாம், கேஷ் கவுண்டர்ல போய் மாத்திடலாம். டிரெக்டா நீங்க அக்கௌண்ட்ல தான் டிபாசிட் பண்ணிடும். உங்களோட கையில காசை தரமாட்டான். என்ன செய்ய மாட்டான், கையில காசு தரமாட்டான். நீங்க ஓர்டர் செக் எடுத்துட்டு போயிட்டீங்கன்னா இது கொடுத்தாலும் உங்களோட அக்கௌண்ட்டுக்கு தான் சல்லியே போடுவான். அப்படி இல்லாட்டி ஏடிஎம் மெஷின் மாதிரி சிடிஎம் மெஷின் ஒரு மெஷின் இருக்குது. ஏடிஎம் மெஷின் கண்டிப்பீங்க தானே, அதாவது ஒரு மெஷின் கேஷ் டிபாசிட் மெஷின் சிடிஎம் மெஷின். அந்த மெஷின்ல நீங்க டிபாசிட் பண்ணினா மட்டும் தான் உங்களுக்கு அந்த காசு உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு வந்து கொடுக்கும். அப்ப அப்படி ஒரு ரூல்கள் இருக்குது. இதை கொடுக்கல் வாங்க இந்த காசு ஒலிகளை செய்யக்கூட. ஓகே, இந்த விஷயம் கிளியரா? அடுத்து நீங்க காசு எழுதக்கூட சில விஷயங்களை கவனிக்கும். அது ஒண்ணுதான், எப்பயுமே இந்த செக் எவ்வளவு காலத்துக்கு வெளியீடு, 6 மாசத்துக்கு வெளியீடு. 6 மாசத்துக்கு வெளியீடுன்னு சொல்லக்கூட ஒரு நாள் நீங்க என்ன செய்யப்படாது, பென்சில் யூஸ் பண்ணப்படாது. நீங்க நான் சம்டைம் 2B முந்தி வந்து இந்த ஸ்காலர்ஷிப் நாங்க செய்யற டைம்ல 2B பென்சில் நல்லா டார்க் ஆகிக்கும்.
அப்ப எங்களுக்கு ஸ்காலர்ஷிப் செய்ய சொன்னாங்க, நீங்க 2B பென்சில் எழுதி செய்யுங்க. ஏன்னா சம்டைம் உங்களோட பேப்பர் திருத்த கூட ஒரு மாசம் லேட் ஆகும் ரிசால்ட்ஸ் வரதுக்கு. அது கூட உங்களோட எழுத்து அழியணும்னு சொல்லி தந்தாங்க டீச்சர்ஸ். ஆனா இங்க செய்யக்கூடிய 2B பென்சில் 4B பென்சில் 5B ஒன்னும் யூஸ் பண்ணிடல. டிரெக்டா பெயினை மட்டும் யூஸ் பண்ணிருக்கு. 6 மாசமாக்குள்ள அழிஞ்சு போயிட்டு. சரியா? 6 மாசமா எழுத்தெல்லாம் அழிஞ்சு போயிட்டு. ரெண்டாவது நீங்க செக் எழுத கூட கட்டாயம் செய்யணும். ஒரே பாஷையை பயன்படுத்தணும். நீங்க ரவின்னு சொல்லி தமிழ்ல, 2 lakhs சொல்லி ஹிந்தில, 2 மில்லியன் இந்த அமௌண்ட் வேறு இதுல சைன சிங்களத்திலே போய் அடிக்கல. யூஸ் பண்ண ஒரே மொழியை மட்டும் தான் யூஸ் பண்ணி அந்த விஷயத்த தெளிவான ஒரே மொழியை மட்டும் தான் யூஸ் பண்ணி. அதே மாதிரி செக் எழுத போல நீங்க செக் கொடுக்குறீங்க தானே, செக் கொடுக்க நீங்க எப்ப கொடுத்தேன்னு சம்டைம் உங்களுக்கு மறக்கிது. மனிதன் தானே, எவ்வளவு விஷயம் மறக்கிறோம். நேற்று படித்த விஷயமே மறந்து சம்டைம் முதலாவது தின்ன சாப்பாடு என்னன்னு கேட்டா நிறைய பேத்துக்கு மறந்து. அப்படித்தானே, நேற்று ராவ் என்ன தின்னே தெரியும். அந்த அளவுக்கு தான் உலகத்தை நாங்க வாங்கிட்டு. அதனால 6 மாசத்துக்கு பிறகு செக் கொண்டு கொடுக்க வேண்டாம். 2 மாசத்துக்கு பிறகு செக் கொண்டு கொடுத்தோம்னா மறந்துடுவோம். அதனால இந்த செக்கை கொடுத்த பிறகு செக்கோட சேர்த்து ஒரு புக்லெட் ஒன்று மாதிரி துண்டு வரும் செக் புக்ல. அதுக்கு நாங்க சொல்றோம் அடிக்கட்டைன்னு சொல்றோம். அடிக்கட்டையில நாங்க எந்த செக்க யாருக்கு எந்த டேட்ல எந்த அமௌண்ட் கொடுத்தோம்னு சொல்லி டீடைல்ஸ் நிரப்புற மாதிரி ஸ்பேஸ் தந்திப்பான். அப்ப அதுல நாங்க என்ன செஞ்சு கொள்வோம், இவங்களோட டீடைல்ஸை எழுதி கொள்வோம். அப்ப எங்களுக்கு கிழிக்கிறதுக்கு மாதிரி ஒரு இடம் தந்திப்பான், இப்படி 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 தந்திப்பான். இதை கிழிச்சு நாங்க செக்க கொடுப்போம் அவங்களுக்கு. இந்த அடிக்கட்டை எங்களோட செக் புக்கோட அப்படியே எங்கள்கிட்ட மீயும். அப்ப இப்படி எங்களோட ஞாபகார்த்தத்துக்கு கட்டாயம் நாங்க செக் என்ன செய்யணும், இப்படி அடிக்கட்டை ஃபுல்ஃபில் பண்ணணும். அதே மாதிரி கட்டாயம் இந்த மாதிரி விஷயங்களை மெயின்டைன் பண்ணி தான் நாங்க செக் பண்ணி எழுதுவோம். ஓகே, இந்த விஷயம் கிளியரா? உங்களுக்கு செக் பண்ணக்கூடிய விஷயம் ஆல் கிளியரா? இது வரைக்கும் பேசின விஷயம் டவுட் இருக்குதா? கிளியர் போடுங்க. கிளியர் தானே? சரி, அந்த கேஷ் கவுண்டரும் அதோட சின்ன ஓர்டர் செக் காசை தவறலைங்க. ஓகே, கேஷ் கவுண்டர் என்ன சொன்னா இதை சல்லி தாரத்துக்கு ஒரு கவுண்டர் இருக்கும். காசோட வெயிட் பண்ணு சொல்லுவோம். இந்த கேஷ் செக்கை கொண்டு போயிட்டு கொடுத்தா டிரெக்டா சல்லி எங்களுக்கு தருவாங்க கையில. சரியா? ஆனா ஓர்டர் செக்கை கொண்டு போயிட்டு கொடுத்தா, ஓர்டர் செக் என்ன, கட்டளை காசோடு. நாங்க பேசுறோம் கட்டளை காசோடு. அந்த கட்டளை காசோடு கொண்டு போயிட்டு இந்த கேஷ் கவுண்டர்லயும் கொடுக்க இயலும். ஆனா காசை தர மாட்டாங்க. அவங்க அக்கௌண்ட்டுக்கு டிரெக்டா பணத்தை டிபாசிட் பண்ணுவாங்க. அப்படி இல்லாட்டி இந்த இந்த செக்குகளுக்கு என்ன செய்யணும்டா, டிரெக்டா போயிட்டு அந்த சிடிஎம்ல தான் டிபாசிட் பண்ணணும். உதாரணமா கேஷ் கவுண்டர்ல நாங்க பீப்புள்ஸ் பேங்க் கிட்ட போயிட்டு எங்கிட்ட என்கிட்ட பீப்புள்ஸ் பேங்க் அக்கௌண்ட் உண்டு, உங்கள்கிட்ட நடைமுறை கணக்கு கொண்டிருக்கிறீங்க. நீங்க என் பேரை போட்டு பீப்புள்ஸ் பேங்க்ல போட்டு என் பேரை போட்டு நீங்க ஓர்டர் செக்னு போட்டிங்க. கட்டளை காசோடைய உண்டு. அப்படிப்பட்ட கட்டளை காசோடைய எனக்கு ஓணுமெண்டா இவங்கள்ட்ட போயிட்டு பீப்புள்ஸ் பேங்க் போயிட்டு ஒப்படைச்சா பீப்புள்ஸ் பேங்க் சொல்லுவாங்க முன்னுக்கு சிடிஎம் மிஷினுக்கு அதுல டிபாசிட் பண்ணுங்கன்னு சொல்லுவோம். ஆனா கொமர்ஷியல் பேங்க் இது பேங்க்ல சொன்னா கேஷ் கவுண்டர்ல போயிட்டே மாத்தேன்னா இது சொன்னா அவங்க உடனே கையில காசு தர மாட்டாங்க. என் அக்கௌண்ட் நம்பருக்கு அடுத்த நாளாப்புல சல்லிபுல் இதுதான். ஆனா கேஷ் செக் ஆயிருந்தா கேஷ் கவுண்டர்ல போய் செக்கை காட்டினோடனே கேஷ் உடனே கைக்கு தருவாங்க. இதுதான் கேஷ் செக்குக்கும் ஓர்டர் செக்கும் ரெடி பண்ண. ஓகே, அப்ப இதுல பொதுவாகவே ஒரு நாள் லேட்டா இன்றைக்கு பகலைக்கு 12 மணிக்கு செக் கொடுத்தனுவீங்களே, சல்லி டிபாசிட் ஆகிறது 4 பகலைக்கு 12 மணிக்கு தான். அப்ப இதுக்குதான் பெரிய பெரிய அமௌண்டான செக் டிலே ஆகாம இருக்கிறதுக்கு சென்ட்ரல் பேங்க் ஒரு விஷயத்தை நடைமுறைப்படுத்துற உட்கட்டமைப்பு வசதி நாங்க பேசிக்கிறோம். ஆர்டிஜிஎஸ், ரியல் டைம் gross settlement சிஸ்டம், சென்ட்ரல் பேங்க் நடைமுறைப்படுத்துறேன்னு பேசுகிறோம். ஏன் ஒரு நாள் டிலே ஆகாம இருக்கிறது. அவன் பொதுவாக செக் டிபாசிட் பண்ணா நான் பெரிய செக்கை கொடுத்தா ஓர்டர் செக்கை என் அக்கௌண்ட்ல டிபாசிட் ஆகுறதுக்கு அடுத்த நாள் பகலாகும். இன்றைக்கு பகலே கொடுத்தா சரியா ஒரு நாள் முடியும். சரியா ஒரு செகண்ட்ஸ் மிஸ் ஆகும். 12 மணினா 11:59 சரியா டிபாசிட் பண்ணிடுவான். அப்படி ஒரு நாள் டிலே ஆகுறதுனாலதான் டிலே இல்லாம ஆகுறது உட்கட்டமைப்பு வசதி பயன்படுத்தப்படுது. ஓகே, இப்ப கிளியரா? ஓகே, சரியா?
அப்ப இந்த செக்ல இன்னும் பாதுகாப்பு கூட்டணும். நாங்க ஆல்ரெடி ரவிக்கு மட்டும் போறதுக்கு என்ன செஞ்சோம்? எங்கட ஓர்டர் செக்கா கேஸ் செக் ஓர்டர் செக் தான் மாத்தணும். இன்னும் பாதுகாப்பை கூட்டணும்னா எனக்கு செக்கை க்ராஸ் பண்ணி செக் க்ராசிங் என்ன சொல்றோம்? செக் க்ராசிங் க்ராஸ் செக். இந்த செக் க்ராஸ் செக். இந்த செக்கை க்ராஸ் பண்ணினா ரவிக்கு மட்டும் காசு போறத இன்னும் உறுதிப்படுத்தி க்ராஸ் பண்ணினா ஒரு நாளும் என்ன செய்யலாம்? இன்னொருத்தருக்கு சல்லியா அனுப்பிடலாம். க்ராஸ் பண்ணினா அவருக்கு மட்டும் காசு போறது உறுதி செய்யறது தான் க்ராஸ். அவருக்கு மட்டும் காசு போறதை உறுதி செய்யறது தான் க்ராஸ் ஆன்சர். பாதுகாப்பை மேலும் உறுதிப்படுத்துறதுக்கு தான் க்ராஸ் நாங்க பண்ணுவோம். இந்த க்ராஸ் ரெண்டு மெத்தட்ல பண்ணுவோம். ஒன்று ஸ்பெஷல் க்ராஸ், சிறப்பு குறுக்கு கோடிடல். அடுத்தது நாங்க சொல்றோம் ஜெனரல் பொது குறுக்கு கோடிடல். ஜெனரல் பொது குறுக்கு கோடிடல், சிறப்பு குறுக்கு கோடிடல். பொது குறுக்கு கோடிடல் என்னண்டா சரியா? பொது குறுக்கு கோடிடல் சொன்னா என்னன்னு சொன்னா ஒன்றுமே இல்ல. இந்த செக்ல இப்படியே செக்ல ஜஸ்ட் இப்படி 2 கோடு போட்டா போதும். வேற ஒன்றும் செய்ய தேவை, அவ்வளவுதான். 2 கோடு போட்டா அதுவும் ஒரு க்ராஸ் தான். க்ராஸ் சொல்லிட்டு ஞாபகம் வச்சப்படா அது இப்படி போட ஒண்ணு சரி. இதெல்லாம் க்ராஸ். இதெல்லாம் இந்த இடத்துல மென்ஷன் பண்றான். க்ராஸ் சொல்லுறது நீங்க செக்ல எந்த இடத்துலனாலும் போடலாம். எழுதிக்கிற இடத்துல இல்லாம சாதாரண இங்கினைக்கு இப்படி போதும் மேலதான் போடுவாங்க. எங்களுக்கு செக் க்ராஸ் பண்ணிடும். சிரீஷா 2 போட்டாலும் ஓகே, அது க்ராஸ் செக் தான். க்ராஸ் பண்ணி விட்ட அர்த்தம் என்னன்னா யாருடைய பேர் எழுதிக்கிறோம் அவங்களுக்கு மட்டும் போறத எனக்கு என்ன செய்யணும்? உறுதிப்படுத்த இயலும். ஓகே, அப்ப இத க்ராஸ் யாரு பண்ணியலும் ஒரு டவுட் உங்களுக்கு வரையலும். இந்த கேஸ் இந்த செக் கூட நீங்க பாத்தீங்கன்னா 3 பேர் தொடர்பாக இருக்கிறாங்க. ஒன்று செக்க கொடுத்த நான், அந்த பாருங்க ஆர்டர் பண்ணி செக்க கொடுத்த நான். இவருக்கு நாங்க சொல்றோம் செக் வரைவோர். யாரு? காசோலை வரைவோர். காசோலை வரைவோர். காசோலை யாரு சொந்த, யார் அக்கௌண்ட்ல எந்த காசோலை போகுதோ அவருக்கு நாங்க சொல்ல காசோலை வரைவோம். 2 அந்த ரவி செக்கோட தொடர்புடைய யாரு? யாவி. இவருக்கு நாங்க சொல்ல பெறுவோம். 3வது செக்குக்கான சல்லியை கொடுக்கறது யாரு? ஓர்டர் எடுத்து பேங்க். இவங்களுக்கு நாங்க சொல்ற வரையுனி. என்ன வரையுனி? இப்படி 3 பேர் தான் செக்கோட ரிலேட்டிவ். இந்த 3 பேர்ல யாருக்கு என்றாலும் இந்த செக்ல க்ராஸ் போடியும். நானும் 1 க்ராஸ் போடியும், இல்லாட்டி ரவி 3 க்ராஸ் போடியும், பேங்க் 3 செக்க க்ராஸ் பண்ணி. ஆனா க்ராஸை இல்லாம ஆக்குறதுக்கு உரிமை இருக்குது எனக்கு மட்டும்தான். க்ராஸை இல்லாம ஆக்குறதுக்கான உரிமை இருக்குது எனக்கு மட்டும்தான். ஓகே, அதே மாதிரிதான் காசோலைய கட்டளை காசோலைய மாத்துறதுக்கு 3 பேருக்கு உரிமை இருக்குது. அதை புறக்குறிப்பிடனூடாக இல்லாம ஆயிக்கொள்ளுது. ஆனா இந்த க்ராஸ 3 பேத்துக்கும் பண்ணிடும். ஆனா இல்லாம ஆக்கியமான உரிமை அந்த கணக்குரிமையாளுக்கு மட்டும்தான் இருக்குது. அப்ப இதை க்ராஸ் பண்ணினா சாதாரண அவருக்கு மட்டும் போறது உறுதிப்படுத்தி. இந்த இடத்துல இன்னும் சில வார்த்தைகளை யூஸ் பண்ணக்கூட இந்த க்ராஸுக்கு இடமிக்கு தானே. இப்படி ஒரு க்ராஸ் போட்டா நடுவுல ஏதாச்சும் ஒரு எழுதுறதுக்கு இடமிக்கு தானே. ஏதாச்சும் ஒரு வார்த்தையை பிரயோகம் செஞ்சா, பொருத்தமான ஒரு வார்த்தையை பிரயோகம் செஞ்சா இன்னும் இட பாதுகாப்பு கூடும். க்ராஸ் போட்டதே பாதுகாப்புக்கு தான். ஆனா இப்படிப்பட்ட ஒரு ஆப்ஷனை யூஸ் பண்ணினா பாதுகாப்பு இன்னும் இன்க்ரீஸ் ஆகும். அப்படி யூஸ் பண்ணக்கூடிய பொதுவாக நடைமுறையில யூஸ் பண்றது 3 வேர்ட் தான். பொதுவாகவே யூஸ் பண்றது 3 வேர்ட் தான். அதுல ஒன்று கைமாறத்தகாதது. அப்படிங்கிற அர்த்தம் என்ன? நான் ரவிக்கு கொடுத்தா செக்க ரவிக்கு கொடுத்தா ரவி இன்னொருத்தருக்கு கொடுக்க ஏனா, அதுதான் அர்த்தம். இன்னொருத்தருக்கு கொடுக்க ஏனா. நான் ரவிக்கு கொடுத்தா ரவி இந்த செக்க கவிக்கு கொடுத்து மாத்தீங்க. ரவி மட்டுமே தான் வீட்டு மாத்தோம் இந்த செக்க. ரவியோட அக்கௌண்ட்டுக்கு மட்டும்தான் இந்த சல்லி புழும், வேறொத்தர் அக்கௌண்ட்டுக்கும் புலாது. அப்படிப்பட்ட ஒரு விஷயம் தான் நாங்க சொல்றேன். ரவியோட அக்கௌண்ட்டுக்கு மட்டும்தான் புழுமா? தெளிவா ரவியோட அக்கௌண்ட்டுக்கு மட்டும் தான் புழும், கவியோட அக்கௌண்ட்டுக்கு சல்லி புலாது. அதுதான் நாங்க சொல்ற கைமாறத்தகாதது. இப்படிப்பட்ட ஒரு கைமாறத்தகாததுன்னு சொல்லி ஒரு சிறப்பு கோடிட்டா இல்லை ஸ்பெஷலான ஒரு பண்பைக்கு என்னன்னு சொன்னா, இந்த இவருக்கு இந்த காசோலைக்கு தொடர்பாய்க்கக்கூடிய உரிமையை விட காசோலை வரைஞ்ச எனக்கு உரிமை கூட. அப்படி சொல்றோம் என்றா எனக்கு நினைச்சா ரவிக்கு குடிக்கலும், செக்க இல்லாமாக்கி வேணுமெண்டா கவிக்கு கொடுக்கிற மாதிரி செக்க வரையலும்.
ஆனா நான் கொஸ் பண்ணி இப்படி ஒரு வார்த்தை யூஸ் பண்ணினா ரவிக்கு இந்த செக் தொடர்பா சல்லியை எடுக்கிற உரிமை மட்டும் தான் இருக்கு. என்னைய மாதிரி இன்னொருத்தருக்கு மாத்திடுமான உரிமை அவருக்கு இல்லை. இதனாலதான் நாங்க சொல்றோம் கைமாறத்தகாது இந்த வார்த்தையை யூஸ் பண்ணினா இதுல இப்படி ஸ்பெஷலான பயன் என்னன்னா இவருக்கு ஈக்கிற உரிமையை விட இந்த செக்ல இவருக்கு ஈக்கிற உரிமை அதிகம். இதை தெளிவா ஹைலைட் பண்ணி உட கையில போட்டிருக்கேன். ரீசன் போட்டியில ஆனா ஹைலைட் பண்ணி போட்டிருக்கேன். ஏன் ரீசன்? இவருக்கு ஒண்ணுமெண்டா அந்த ப்ரொசஸை இல்லாமாக்கி ரவிக்கு இல்லாம கவிட அக்கௌண்ட்ல டிபாசிட் பண்ற கூடிய உரிமை மாத்தேரு. ஆனா ப்ளஸ் பண்ணி கைமாற தகாதுன்னு எழுதின பிறகு இந்த ரவிக்கு கவிட பேர்ல மாத்த இயலாம். இவருக்கு ஜஸ்ட் உரிமை இந்த சல்லி அந்த டேட்ல எடுத்துட்டு போறது மட்டும் தான். அதனாலதான் இந்த காசோலை தொடர்பான உரிமை ரவியை விட கவிக்கு வசீருக்கு கூடன்னு சொல்லும். ஓகே, ரெண்டாவது வசனம் ஒன்று பயன்படுத்தியும் அமௌண்ட் ஒன்று குறிப்பிட்டு மட்டும் என்று சொல்லும். இது பொதுவா எதுக்காக வேண்டி யூஸ் பண்றேன்னு சொன்னா ஆக இம்பார்ட்டன்டான சிச்சுவேஷன்ஸ் இப்ப எக்ஸிடென்ட் ஒன்று ஆவி பார்க்க போகணும் அர்ஜென்ட். இப்ப செக் ஒன்னையும் கொடுத்து கொண்டு இருக்கணும். செக் ஃபில் பண்ணதுக்கு டைம் போறதானே இப்படி செக் ஃபில் பண்ண டைம் ஒன்று போகுது. அப்ப இந்த டைம்ல எனக்கு செக் ஃபில் பண்ற அளவுக்கு டைம் ஒன்று இல்லைன்னு வைப்போம். உடனே இங்க அவசரமா போக வேண்டியது எமர்ஜென்சி உண்டு. அப்ப இந்த டைம்ல செக்கை ஃபுல் பண்ணி கொண்டிருக்க தேவையில்லை. நான் ஜஸ்ட் வெறும் செக்கை கொடுத்தேன்னு சொன்னா பாதிப்பு கூட. வெறும் செக்கை கொடுத்தா உதாரணமே நான் வந்து செக்ல ஒன்றுமே மார்க் பண்ணாம என் பேரை மட்டும் போட்டு ரவிக்கு கொடுக்கணும்னு வைப்போம். ரவி உடனே இந்த டேட்டை போட்டு எவ்வளவு அமௌண்ட் எழுதினாலும் அந்த அமௌண்ட் சல்லி அக்கௌண்ட்ல இருந்து சொன்னா உடனே பேங்க் என்ன செய்யும்? சல்லியே கொடுக்கும் இந்த டேட்ல. அதுக்கப்புறம் எனக்கு திருப்பி சல்லி ஜெம்மத்திலையும் எடுக்கலா ரவி தராத வரைக்கும். சோ அதனால வெறும் செக்கை யாருக்கும் கொடுக்கறது இம்பார்ட்டன்ட் இல்லை. வெற்று செக் ஒரு நாளும் கொடுக்கப்படாது. ஆனா எனக்கு வெற்று செக்கை முழு ஃபுல்லா ஃபில் பண்ணி கொண்டிருக்கிற டைம் ஒன்று இல்லாட்டி ஒரு வகையான வெற்று செக்கை கொடுக்க ஏலும். தெளிவா சொல்றேன் திருப்பி. வெற்று செக்னு சொன்னா என்ன சொன்னா ஒன்றுமே இல்லை. ஜஸ்ட் செக் தாள் தாரான் தானே பேங்கால அந்த தாள் அப்படியே இன்னொரு கொடுக்கிறது. இந்த தாள் ஒன்றுமே எழுதில, ரவின பேரும் எழுதில்ல, டேட்டும் போட்டில்ல, சல்லியும் எழுதில்ல. ஜஸ்ட் நான் என்ன செய்யேன்? என்ன சிக்னேச்சரை மட்டும் பண்ணிட்டு கொடுக்குது. வேற ஒன்றுமே இல்லை. இந்த செக்ல அப்படியே எல்லாம் ஸ்பேஸ் ஆகிக்குது. சிக்னேச்சரை பண்ணி கொடுத்தாச்சு. இப்படி கொடுக்கணும் வேண்டா ஆக நம்பிக்கைக்குரியொருத்தருக்கு மட்டும் தான் இப்படி கொடுக்கணும். எப்படி நம்பிக்கைக்கோணும்? 199 இல்ல 100 நம்பிக்கைக்கு ஒருத்தருக்கு மட்டும் இப்படி செக் இஷ்யூ பண்ணும். இதுக்குத்தான் ஒரு கதையோடு சொல்லுவாங்க. பில்கேட்ஸ் கிட்ட ஒருத்தர் வந்து கேட்டா நீங்க எப்படி பணக்காரனான்னு கேட்டான். சரியா? பில்கேட்ஸ் கிட்ட ஒரு நியூஸ் வாசிக்கக்கூடிய ஒருத்தர் பேட்டிக்கானன்னு சொல்லணும். பேட்டிக்கான ஒருத்தர் கேட்டா நீங்க எப்படி பணக்காரன் ஆகினு கேட்டான். பில்கேட்ஸ் ஒன்றும் பேசல. செஞ்சது என்னன்னு சொன்னா பில்கேட்ஸ் தண்டமன்னு சொல்லல. சரி, பில்கேட்ஸ் என்ன செஞ்சன்னு சொன்னா செக் ஒன்று எடுத்துட்டு சிக்னேச்சரை மட்டும் பண்ணிட்டு கொடுத்தா அந்த யாரு பேட்டி காண்றவருக்கு. அவரு சிரிச்சான். என்னைய வச்சு ஜோக் அடிக்கிறேன் என்ன சொல்லி அவரு சிரிச்சான். சிரிச்சிட்டு செக் எனக்கு தேவையில்லைன்னு சொல்லி ஜோக்கு சொல்லி வேணாம் சொல்லி அவர் ரிஜெக்ட் பண்ணி. அதுக்கப்புறம் பில்கேட்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணினா நான் உனக்கு செக் ஒன்று சிக்னேச்சர் அடிச்சு தந்தீங்க. இந்த செக்ல நீ இந்த டேட்டை போட்டு ஒரு கோடின்னு எழுதியிருந்தாலும் என் அக்கௌண்ட்ல பணம் மீக்கிற சுட்டி உடனே நீ செக்கை கொண்டு மாத்தீங்கன்னா உன் அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்பர் ஆகிக்கும். இது உனக்கு பெஸ்டான ஆப்பர்ச்சுனிட்டி. இத மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி ஒண்ணு நீ என்ன செஞ்சுக்கிறீங்க? ஜோக்கை நினைச்சு மிஸ் பண்ணிருக்கிறீங்க. ஆனா நான் ஏண்ட சக்சஸ் அடைகிறதுக்கு காரணம் இத மாதிரி வந்த சின்ன ஆப்பர்ச்சுனிட்டியை கூட என் லைஃப்ல மிஸ் பண்ணி இல்லைன்னு சொல்லி விளங்கப்படுத்து. ஓகே, அந்த கதை அப்படி இருக்கட்டும். அதை யூஸ் பண்ண செக்க பாருங்க. என்ன வெற்று காசோட சிக்னேச்சர் அடிக்கிறது. அப்படி அடிச்சா இந்த இடத்துல ஏண்ட பேரை போட்டு ஓண்டிய டேட்டை போட்டு ஓண்டிய அமௌண்ட்டை போட்டா அந்த டேட்ல உடனே என் அக்கௌண்ட்டுக்கு சல்லி முடி செக் கொண்டு போய் பேங்க்ல மாத்தினா. அதனால வெற்று காசோட சைன் அடிக்கிறது படாது. ஓகே, இப்போ உங்களுக்கு செக்க நிரப்புறதுக்கு டைம் இல்லைன்னு வைங்களே. அந்த டைம்ல 100% நம்பிக்கைக்குரிய ஆளுக்கு நான் இப்ப செக் இஷ்யூ பண்றதும் இல்லை. இப்ப வண்டிக்கு வந்து பொதுவா எனக்கு கொடுக்கல் வாங்க சொல்லி கஸ்டமர் ஒண்ணு வைப்போம். அப்ப இவனுக்கு நான் இதை மட்டும் போட்டு கொடுக்கறது டேஞ்சர். சோ எனக்கு ஃபுல் பண்ணி கொண்டிருக்கிற டைம் ஒன்று இல்லாட்டி எனக்கு என்ன செய்யணும்? இந்த வெற்று காசோட சைன் அடிச்சுட்டு எனக்கு ஒரு ப்ரொசஸ் பண்ணிட்டு போடிடும் 5000 ரூபாய் மட்டுமே சொல்லி நான் எவ்வளவு கொடுக்கணுமோ அந்த அமௌண்ட்டை மட்டும் நீங்க போட்டு குடிக்கீங்க. 5000 ரூபாய் மட்டும். சிம்பிளான விஷயம்.
இப்படி போட்டு கொடுத்தேன்னு வைங்களே, அவன் ஓணுமான பேரை போட்டு கொள்ளையிலும், ஓணுமான டேட்டை போட்டு கொள்ளையிலும், ஓணுமான அமௌண்ட்டை போடே இயலாது. இந்த கொஸ் பண்ணிக்கிறோம் 5000 மட்டுமே. இவன் இந்த கொஸ் பத்தி அறிவு இல்லாம எனக்கு 1 கோடின்னு போட்டா 1 கோடி நீங்க போட்டிக்கு நீங்க 5000 போட்டிக்கு ரெண்டும் டிஃபரெண்ட் சந்தேகம் சொல்லி செக்கை ரிஜெக்ட் பண்ணுவாங்க. சோ செக் ரிஜெக்ட் ஆகாம இருக்கணும்டா 5000 நீங்க போட்டா இங்கே 5000 மட்டும்தான் போடணும். அந்த அமௌண்ட் மட்டும் தான் அவருக்கு டிரான்ஸ்பர் ஆகும். அப்ப அர்ஜென்டான எமர்ஜென்சியான டைம்ல யூஸ் பண்ணக்கூடிய ஒரு மெத்தட் தான் இந்த அமௌண்ட்டை இந்த கிராஸ் செக் கொடுக்க போட்டுருது 5000 மட்டும். அதாவது நான் அந்த கடைக்கு 2 லட்சம் தானே கொடுக்க இருந்துச்சு. அப்ப என்ன போட பிஸியா இருந்தா 2 இதை போட்டுட்டு 2 lakhs ஒன்னு சொல்லி ஜஸ்ட் போடு 2 lakhs ஒன்னு சொல்லி போட்டா அந்த அமௌண்ட் மட்டும் தான் அவருக்கு காசாக வெளியே போகும். ஏன்னா அப்படிப்பட்டவர்தான் இந்த குறுக்கு கோடிகள். அடுத்து இன்னொரு வசனம் யூஸ் பண்ணிடும் பிஓசி ஒன்லி. பிஓசி ஒன்லி இது ஆக வத பிடிச்ச கேஸ். சரியா? பிஓசி ஒன்லின்னு சொன்னா எனக்கு பேரை போட்டிப்பான் தானே யாருன்னு சொல்லி எக்ஸாம்பிள் எடுமே நான் ரவின்னு சொல்லி பேர் போட்டேன்னு சொல்லி ரவின்னு சொல்லி பேர் போட்டேன். அதே முதலோட ஃபார்மேட் நினைவு வச்சுக்கோங்க. ரவின்னு சொல்லி பேர் போட்டேன். எவ்வளவு அமௌண்ட் போட்டேன்? 2 லட்சம் அமௌண்ட் போட்டேன். எவ்வளவு அமௌண்ட் போட்டேன்? 2 லட்சம் அமௌண்ட் போட்டேன். அப்படி நிறைய விஷயம் எல்லாம் ஃபில் பண்ணி முடிஞ்சு. ஃபில் பண்ணி முடிஞ்சிட்டு நான் இன்னைக்கு ஒரு இது போடுறேன். இன்னைக்கு இது போடுறேன் பிஓசி பிஓசி விடுமே அக்கௌண்ட் பே ஒன்லின்னு போடுறேன். அக்கௌண்ட் பே ஒன்லி பிஓசி நாங்கள் அடுத்த பார்ப்போம். அக்கௌண்ட் பே ஒன்லி. அக்கௌண்ட் பே ஒன்லின்னு சொன்ன அர்த்தம் என்னன்னு சொன்னா இந்த ரவின்னு செல்லக்கூடிய இடத்துல எந்த பேங்க்ல இருந்தாலும் ரவின்னு செல்லக்கூடிய பேர்ல ரவிக்கு எந்த இடத்துல எல்லாம் எந்த பேங்க்ல எல்லாம் கணக்கு இருந்தாலும் அந்த எல்லா பேங்க்லயும் இந்த செக்கை கொடுத்து மாத்திடும். விளங்கினா உதாரணமா நான் அட்வான்ஸ் லெவல் எக்ஸாம் முடிஞ்ச உடனே ஓ லெவல் எக்ஸாம் முடிஞ்ச உடனே சரி ஓ லெவல் எக்ஸாம் முடிஞ்ச உடனே ஸ்காலர்ஷிப் ஒன்று கிடைச்சு. உதாரணமா ஓ லெவல்ல வந்து ஹுசைன் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் இப்பயும் உங்களுக்கு அப்ளை பண்ணி எடுக்கி. சரியா? ஹுசைன் சேரிட்டபிள் ட்ரஸ்ட்னு சொல்லி கிழமைக்கு மாசத்துக்கு 3000 ரூபாய் தருவான். சரியா? அந்த டைம்ல சாதாரண எங்களோட ஃபேமிலி வந்து பெரிய ஒரு ரிச் இல்ல, நல்ல உபரிம வறுமையில இருந்ததுனால அப்ப அந்த ஸ்காலர்ஷிப்பை நான் அப்ளை பண்ணினேன். 3A மேல இருந்தா அந்த ஸ்காலர்ஷிப் எடுக்க வறுமையோட 8A நான் அதை அப்ளை பண்ணினேன். அப்ளை பண்ணி எனக்கு 6 மாசத்துக்கு பிறகு தான் கிடைச்சிச்சு. சாதாரண எல்லாத்துக்கும் கொடுக்கறதுக்கு பிறகு என் லெட்டரு போக லேட் ஆனால 6 மாசம் அடுத்த பெஜோட சேர்ந்தா தந்தாங்க. அவ மாசம் 3000 ரூபாய் படி 6 மாசம் பெண்டிங்கான பேமெண்ட் தானே. சோ 18000 ரூபாய் 18000 செக்கா தான் தந்தாங்க. ஞாபகம் 18000 செக்கா தான் தந்தாங்க. அவங்களோட செக் அவங்க யூஸ் பண்ண பேங்க் அமானா பேங்க். அவங்களோட அக்கௌண்ட் வந்து அமானா பேங்க் வந்து இன்னைக்கு எனக்கு இந்த பேரை போட்டுட்டு வசீரன் பேரை போட்டுட்டு அவங்க என்ன செஞ்சாங்க இப்படி ஒரு ப்ரோசஸ் பண்ணிட்டாங்க. அக்கௌண்ட் பே ஒன்லின்னு சொல்லி. இப்ப என்னன்னு அர்த்தம் என்னன்னா வசீர் என்று செல்லக்கூடிய இடத்துல எங்கெங்கெல்லாம் அக்கௌண்ட் டீக்குதோ அந்தந்த பேங்க் எல்லாம் போயிட்டு மாத்தி எனக்கு ஓணுமெண்டா அக்கௌண்ட் பிஓசில வசீரன் சொல்லக்கூடிய பேர் மாத்தி நோ ப்ராப்ளம். பிஓசி இல்லாம எனக்கு HNB மாத்தி எனக்கு அமானாலே மாத்தி. ஆனா என்ன ஈக்கணும் இவர் போட்டிக்கிற பேர்ல ஒரு ஸ்பெல்லிங் கூட மிஸ் ஆகாம ஈக்கணும். என்னோட பேரை எக்ஸாம்பிள் சொல்லி நிறைய பேர் இப்படி எழுதுவாங்க வசீரன்னு சொல்லி, நிறைய பேர் இப்படி எழுதுவாங்க வசீரன்னு சொல்லி, நிறைய பேர் இப்படி எழுதுவாங்க. அப்படி ஒவ்வொரு மாதிரி எழுதுவாங்க. அப்ப அவரு குறிப்பிட்ட இந்த மாதிரி வசீரன்னு சொல்லி போட்டிருந்தேன்னு சொன்னா என் HNB எல்லாம் மேய்க்குது வசீரன். ஸோ HNB இது வசீர், பிஓசி அதே மாதிரி அமானால் எல்லாம் மேய்க்குது வந்து அமானால் இல்ல கொமர்ஷியல் லீக்குது வசீர்ன்னு சொல்லி, HNBல அமானால மேய்க்குது வசீர்ன்னு சொல்லி. அப்ப இந்த இடத்துல அவர் இப்படி பேரை யூஸ் பண்ணே இருக்கும். இதுல ஒன்றிலே இல்லாம இந்த 3வது இருக்கிற மெத்தட் வசீர்ன்னு சொல்லக்கூடிய பேரை யூஸ் பண்ணிட்டே இருக்கும். இப்படி ஒரு பேர்ல அக்கௌண்ட் இருந்தா மட்டும்தான் எனக்கு சல்லிய மாட்டிது. அப்படி இல்லாட்டி இப்படி பேர்ல நான் அக்கௌண்ட் ஒன்று திறக்கும் தொடர்ந்தாதான் என்ன சல்லியை சேஞ்ச் பண்ணி. அப்ப அந்த டைம்ல எனக்கு அக்கௌண்ட் ஒன்று ஈக்கல்ல. இப்ப அந்த ஓலர் முடிஞ்ச டைம் நான் என்ன செஞ்சேன் பீப்புள்ஸ்ல பேங்க்ல அக்கௌண்ட் ஒன்று திறந்து அதுக்கு பிறகு இதே பேர்ல அக்கௌண்ட் ஒன்று திறந்து அதுக்கு பிறகு இந்த அக்கௌண்ட் கிராஸ் செக்னால அந்த முன்னேக்கிற CDM மெஷின்ல என்ன செஞ்சேன் வைப்பு செஞ்சு சரியா அடுத்த ஆண்டு பகல் தான் 18000 ரூபாய் டிபாசிட் ஆச்சு. இந்தியில இருந்து சரியா 6 வருஷத்துக்கு முன்னாள். சரியா 6 நினைக்கிறேன் ஞாபகம் இல்லை 2020 சரியா நோம்புல
நல்லா ஞாபகம் மிக 22ஆம் நோம்பு டிபாசிட் பண்ணி 18,000 ரூபாய் டிபாசிட் ஆச்சு ஒரு மாசத்துக்கு ஒரு நாளைக்கு போறது. இதுதான் ஏசி பே ஒன்லி என்று சொல்றேன். இது கிளியரா உங்களுக்கு? ஏசி பே ஒன்லி இந்த 3 விஷயமும் கிளியரா? கைமாறத்தகாது 1000 ரூபாய் மட்டும் ஏசி பே ஒன்லி, அக்கவுண்ட் பே ஒன்லின்னு சொல்றோம். கிளியரா? இது is it clear or doubt? Okay, clear. Clear தானே? ஓகே. ஓகே ஓகே இப்படி தந்தா பரவாயில்ல, அக்கவுண்ட் பே ஒன்லின்னு தந்தா பரவாயில்ல. இன்னும் சில வதக்கேச செய்ப்பாங்க. அந்த வதக்கேஸ் என்ன தருவாங்கண்டா வேணுமுடைய செலவு இப்படி தருவான். சரியா? அக்கவுண்ட் பே ஒன்லின்னு தந்தா பரவாயில்ல. என்ன செய்வான்டா இதெல்லாம் சிறப்பு, இதெல்லாம் பொது கோடு. என்ன மெத்தட்? ஜெனரல் ப்ரொசீஜர், பொது கோடு. கோடிடல்ல இன்னொரு மெத்தடிக்கு சிறப்பு கோடிடல். என்ன மெத்தட்? சிறப்பு கோடு. அந்த மெத்தட் என்னன்னு சொன்னா இந்த 2 கோட்டுக்கு இடையில ஒரு பேங்க்ல பேரை யூஸ் பண்ணது, ஒரு வணிக வங்கியுடைய பேரை யூஸ் பண்ணது. 2 கோட்டுக்கு இடையில ஒரு வணிக வங்கியுடைய பேரை யூஸ் பண்ணது. அப்படி இல்லாட்டி 2 கோடும் இல்லாம சாதாரணமா யூஸ் பண்ணோம் மேலும் வேணும் ஒண்ணுமெண்டா சாதாரணமா யூஸ் பண்ணும் மேலும் ஜஸ்ட் கோடு இல்லாம இப்படி பிஓசி போடும் மேலும். சரி, இப்படி சாதாரணமா இப்படி போட்டா ஒரு கொஸ்தான். சரி, பிஓசி சரி போட்டாலும் கொஸ்தான். இப்படி போட்டா சரி, இப்படி போடும் மேலும். அப்படி இல்லாம 2 கோடு போட்டுட்டு பிஓசி பேங்க் சரி ஏதாச்சும் வணிக வங்கியில பேரை யூஸ் பண்ணா அது ஸ்பெஷல் ப்ரொசீஜர். சிம்பிளா என்ன வச்சுக்கோங்க, கிராஸா சமாந்தரமா பிஓசின பேர் ஏதாச்சும் ஒரு வணிக வங்கி தெரியுங்க, பிஓசி அமானா HNB ஏதாச்சும் ஒரு வணிக வங்கியோட பேர் எழுதினேன்டா கோட்டுக்குள்ள எழுதினோ இல்ல நார்மலா எழுதினாலோ அது என்ன பேங்க், அது என்ன கோர்ஸ்? ஸ்பெஷல் கோர்ஸ். ஸ்பெஷல் கோர்ஸ் நீங்க அலர்ட்டி என்னன்னா பிஓசி பேங்க் நீங்க இப்படி போட்டிக்கிறேன். இப்ப அந்த ஸ்காலர்ஷிப்ல அமௌண்ட் தானே, ஸ்காலர்ஷிப்ல 18,000 அமௌண்ட் தானே. அப்ப எனக்கிட்ட எப்போ HNB பேங்கிங் எக்ஸாம்பிளுக்கு HNB அமானாய் கொமர்ஷியலி பீப்புள்ஸ் இப்படின்னு வைப்போம். ஈக்கியல்ல எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். இந்த பேங்க் எல்லாம் அக்கௌண்ட்டும் இவன் தெரியல பிஓசி. அப்ப அந்த ஸ்காலர்ஷிப் தாரவங்க இன்னைக்கு யாரோட பேர் போட்டு யாரையும் கொடுக்கணும்னு சொல்லி அவங்க பேர் போட்டிக்கிறாங்க வசீர்னு சொல்லி. எவ்வளவு கொடுத்திக்கிறாங்க? 18,000 ரூபாய் அமௌண்ட் புக்ஸ் உள்ள போட்டு எழுதி கம்ப்ளீட்டா எழுதி வச்சுக்கிறாங்க, சைன் எல்லாம் அடிச்சு. இப்படிப்பட்ட ஒரு கிராஸ் செக் பண்ணினா எனக்கு இந்த வசீர்னு சொல்லக்கூடிய பேர் இருந்தாலும் வசீர்னு சொல்லக்கூடிய பேர்ல HNBல அமானால கொமர்ஷியல்ல பீப்புள்ஸ்ல எங்க அக்கவுண்ட் இருந்தாலும் இந்த ஒரு அக்கவுண்ட்லயும் நீங்க பணத்தை மாத்த இயலாம். என்ன செய்யலாம்? பணத்தை மாத்த இயலாம். ரீசன் என்ன? மென்ஷன் பண்ணி போட்டிக்கிறேன் பிஓசின்னு சொல்லி. இதை சிறப்பு கோடுது, ஹை ஆக தொப்பான பாதுகாப்பு மெத்தட் தான் இது. அப்ப இந்த இடத்துல எனக்கு செய்யலுமான ஒரே ஒரு வேலை பிஓசி பேங்க்ல போய்த்து என்ன செய்யணும், அக்கவுண்ட் திறந்து அந்த அக்கவுண்ட்ல வசீர் சொல்லக்கூடிய பேர்ல அக்கவுண்ட் திறந்து அந்த அக்கவுண்ட்ல டிபாசிட் பண்ணினா மட்டும் தான் இந்த 18,000 காசா மாத்திடும். எவ்வளவு கஷ்டம் அலட்டி. அதே ஒண்ணுதான் சாதாரண இப்படிப்பட்ட ஒரு பேங்க்ல மாத்தினா லேசி. சில டைம்ல சின்ன ஒரு அமௌண்ட்டும் செக்ல தருவானுவர் சிலவானுவர். சரி, இந்த பிஓசி பேங்க்ல எல்லாம் அக்கௌண்ட் திறக்க போனா 2,500 டிபாசிட் பண்ணோம் இனிஷியல். அப்ப அந்த அமௌண்ட் சிலதுக்கு பிஓசி 1,500 பேமெண்ட் பண்ணவும் எதை எடுக்கவும் இல்ல, அக்கௌண்ட் க்ளோஸ் ஆனாலும் எடுக்கல. சரிப்பா? அப்ப அந்த மாதிரி இடத்துல போயிட்டு 1,000 ரூபாய் செக் பண்ணி போட்டேன்னு வைங்களே, அப்ப என்ன செய்யல, அதை சல்லியை மாத்துறது வேலை மாத்தாம இருக்கிறது நல்ல வேணா. 1,000 ரூபாய்க்கா வேண்டிய 1,500 இலக்கம் இல்லை. அப்ப அப்படிப்பட்ட ஒரு சிச்சுவேஷன் தராமிக்கா இப்படிப்பட்ட ஸ்பெஷலான பேரை குறிப்பிடாம இப்படி குறிப்பிட்டதுக்கு ரீசன் என்னண்டா ஹை ரேட்டடான ப்ரொடெக்ஷன், பாதுகாப்பு உச்சமாக்குறதுக்கு தான் இந்த முறையை பயன்படுத்துவாங்க. ஓகே, அப்ப நிறைய வகையான செக்கை நாங்க பேசிக்கிறோம். குறுக்கு கோடல் பேசிக்கிறோம், புற குறிப்பிடல் பேசிக்கிறோம், காவி காசோலை பேசிக்கிறோம், கட்டளை காசோலை பேசிக்கிறோம், காசோலை என்னன்னு பேசிக்கிறோம், நிறைய விஷயம் பேசிக்கிறோம். இந்த பேசின செக்ல சில மிஸ்டேக்ஸ் ஆல செக் ரிட்டர்ன் ஆவே இருக்கும். அதுதான் நாங்க சில காசோலை மறுப்புன்னு சொல்றோம். ஒன்று
காசோலையில எழுத்து கிளியர் இல்லாட்டி என்ன செய்யும்? ரிஜெக்ட் ஆகும். எழுத்து கிளியர் வாசிக்க கஷ்டம், ரிஜெக்ட் ஆகும். 2 காசோலை எழுத்து கிளியர் இல்லாட்டி ரிஜெக்ட் ஆகுமா? 2 இங்கிலீஷ்ல 1 தமிழ்ல 1ன்னு மார்க் பண்ணிக்கிறேன்னு சொன்னா ரிஜெக்ட் ஆகும். 3 சந்தேகத்துக்குரியதாக இருந்தா, நான் சொன்ன மாதிரி இங்க ப்ரொஸ் பண்ணிக்கிறான் 5000 ரூபாய் ஒன்லின்னு சொல்லி, இவர் அமௌண்ட் எழுதிக்கிறாங்க 1 லட்சம்னு சொல்லி, இப்படி சந்தேகத்துக்குரிய செக்காக இருந்தா ரிட்டர்ன் ஆகும். 4 கேஷ சுருக்கி வச்சிக்கிறேன், சுருக்கி வேணா. இது ஸ்ரீலங்கால இருக்கிற நோட் மாதிரி எவ்வளவு சுருக்கினாலும் விரிஞ்ச போறது அந்த சுருக்கிற மடிப்பு இல்லாம போறல செக்ல மடிப்பி, அப்படி மடிஞ்ச செக் சுருங்கின செக்காக இருந்தா செக் ரிட்டர்ன் ஆகும். அதுக்கு முக்கியமாக இவர் 18,000 சந்திக்கிறார் தானே, இந்த 18,000 எங்கேருந்து எடுத்து தரணும்? அந்த ஸ்காலர்ஷிப் நிறுவனத்தினுடைய அக்கௌண்ட்ல இருந்தா எடுத்து தரணும். அந்த அக்கௌண்ட்ல 18,000 விட குறைவான அமௌண்டா இருந்தா இதுல இருந்து இதுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணி என் அக்கௌண்ட்டுக்கு போட இயலா. சோ கணக்குல மீதி இல்லாட்டியும் இந்த செக் ரிட்டர்ன் ஆகும். அப்படி இல்லாம 6 மாசத்துக்கு பின்னால நான் கொண்டு போய் செக்கை கொடுத்திருக்கிறேன், அப்படி கொடுத்தாலும் செக் ரிட்டர்ன் ஆகும். அப்படி இல்லாட்டி செக் எழுதுறவன் பைத்தியம் பிடிச்சான், பைத்தியம் பிடிச்சிக்கிறான், செக் எழுதுறவனுக்கு மென்டல் ஆகும். அந்த மென்டல் ஆனது விஷயம் பேங்குக்கு தெரிஞ்சா அந்த செக் கேன்சல் ஆகும். அப்படி இல்லாட்டி இவர் பேங்க் யாரு செக் எழுதினாரோ அவரு கோல் படி செல்றா இந்த செக் ரிட்டர்ன் பண்ணுங்கன்னு சொல்லி அப்படி செஞ்சாலும் செக் ரிட்டர்ன் ஆகும். ஓகே, அப்ப இவ்வளவுதான் செக். செக் என்ன? செக்ல நாங்க எதுக்கு பயன்படுத்துறோம்? காசுக்கும் செக்குக்குமான டிஃபரெண்ட் என்ன? செக்ல ஸ்பெசிபிக்கான வேலை என்ன? காசு செய்யாத வேலை என்ன? காசு செய்த செக்ல செய்யக்கூடிய வேலை என்ன? செக்கை நாங்க எப்படி வரைகிறது? அது எதுக்கு ஈக்குவல்? அதே நாங்க ஆர்டர் என்று சொல்றோம், ஒரு கட்டளைன்னு சொல்றோம். அது எப்படி எழுதுறது? செக்ல க்ராஸ் மெத்தட் என்ன? அதே மாதிரி காவி காசோலை என்ன? கட்டளை காசோலை என்ன? செக் க்ராஸ் பண்றதுண்டா என்ன? க்ராஸை இப்படி இல்லாமக்க நாங்க பொறவு பார்ப்போம். இல்லாமக்கிறது அவரு மட்டும் தான் ஏதும். சரியா? க்ராஸை யாருக்கு செக் பண்ணிடும்? க்ராஸ்ட சரி புற குறிப்பிடறா என்ன? செக் எப்ப ரிட்டர்ன் ஆவேலும் செக்ல இந்த மாதிரி சொற்கள் பயன்படுத்துற என்ன அர்த்தம்? ஸ்பெஷல் க்ராசிங் போட்டா என்ன மாதிரி கொடுக்கல் வாங்கல் நடக்கும்? இவை நிறைய விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணிக்கிறோம். எல்லாம் கிளியரா? குயிக்கா சொல்லுங்க. எல்லா விஷயமும் கிளியரா? ஓகே, ஷெய்மா கிளியர். மற்றவங்க? சாலிமா கிளியர். ஓ, எல்லா செக்குக்கும் 6 months தான். வேற அம்னா கிளியர். சங்கவி கிளியர். ஓகே, பிரியங்கா கிளியரா? ஓகே, கிளியர் தானே? ஓகே, டவுட் இருந்தா கட்டாயம் வாட்ஸ்அப் பண்ணுங்க. அப்ப கடன் அட்டைகள் வரவட்டைகள் விஷயத்தையும் நிதி நிறுவனங்கள் அடுத்த பாட்டையும் நாங்கள் அடுத்த கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ணுவோம். அடுத்து 2026க்கு நாங்கள் லாஸ்ட் 4 month ப்ராஜெக்ட் நோம முடிஞ்சோன்னு ஸ்டார்ட் பண்ண போறோம். அது இப்ப நடக்கிற கிளாஸஸை விட கொஞ்சம் வித்தியாசமான மெத்தட்ல இருக்கும். தியரி ரிவிஷன் எல்லாம் கொஞ்சம் ஃபாஸ்டாவே நாங்க கொண்டு போயிட்டு பேப்பர்ஸ் எல்லாம் செய்யற மாதிரி எல்லாம் ரெடி ஆகிக்குது. அதுக்கான போஸ்டர் ஒன்று இன்றைக்கு நாளே உங்களுக்கு குரூப்ல ஷேர் பண்ணுவேன். ஸோ அதனால கட்டாயம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சுக்கிறேன்னா அவங்களுக்கு ஜாயின் பண்ண வைக்கலும். அதோட பேமெண்ட் இட பேமெண்ட்டை விட கொஞ்சம் குறவாக தான் நீ. சரியா? இந்த பேமெண்ட்டே ஆல்ரெடி குறவுச்சு உங்களுக்கு தெரியுமா இருக்கும். மற்ற கிளாஸஸை விட நட பேமெண்ட் இன்னும் கொஞ்சம் குறையும். அக்கௌண்டிங், எக்கனாமிக், பிசினஸ் ஸ்டடிஸ் 3 பாடமும் ஒரே இடத்துல இருந்து ஃபைனல் 4 month ரிவிஷன் செய்யற மாதிரி ஃபுல்லாவே உங்களுக்கு இருக்கும். 4 month நீங்க பரிமா ஃபோக்கஸ் பண்ணினாலும் பெஸ்ட் ரிசல்ட்ஸ் உங்களுக்கு போகையும். அப்ப அது எங்களால செய்யணுமான வாரண்டி. அப்ப அந்த விஷயத்தை கலந்து கொள்வது உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் ஆர்வமா இருக்கிறேன்னு சொன்னா கட்டாயம் அவங்களுக்கு அந்த போஸ்டர் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணும். இது வரைக்கும் கலந்து கொண்டதுக்கு ஜஸாக்கல்லாஹ் ஹைரன். தேங்க்யூ ஸோ மச். நாங்கள் இன்ஷா அல்லாஹ் இன்னொரு கிளாஸ்ல சந்திப்போம்.